வெல்கம் டு டிஎன்பிஎஸ் மேக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். ரீசெண்டாக குரூப் 1 எக்ஸாம் நடந்தது 13/7/2024. ஸோ இதற்கான மேக்ஸ் அனாலிசிஸ் வித் ஆன்சர் கீ எக்ஸ்பிளனேஷன் இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் மேக்ஸ் அனாலிசிஸில் நம்ம என்னென்ன டாப்பிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்க்கும்போது என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். கண்டிப்பாக இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் மேக்ஸ் அனாலிசிஸ் அப்படிங்கிறத கவனிங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக வரக்கூடிய எக்ஸாம்ஸில் மோஸ்ட்லி எல்லாத்துலேயுமே பார்த்தோம் அப்படின்னா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப். ஸோ இந்த கொஸ்டின் இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நிறையா 6 கொஸ்டின் வரைக்குமே இங்கே கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. 6-7 வரைக்குமே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான் இந்த எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப். இதில் ரொம்பவே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி, அதாவது கொஞ்சம் கிரிட்டிக்கலாக யோசிக்கிற அளவுக்கும் கொஸ்டின் கேட்குறாங்க, பேசிக் லெவலும் கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகே, ஸோ அதுக்கு நீங்கள் ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்கு அடுத்தது ரீசனிங்லையும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், டைம் அண்ட் ஒர்க் சிம்பிளிஃபிகேஷன், ரேஷியோ, மென்சுரேஷன் 2D பார்ட். ஸோ இதுலையும் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் மென்சுரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் மென்சுரேஷன் 3D பார்ட்டு அதுவே 4 கொஸ்டின் 5 கொஸ்டின் கேட்டுடலாம். ஆர் மென்சுரேஷன் 2D பார்ட்ல மட்டும் 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் 5 கொஸ்டின் வரைக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டாபிக்ல மட்டுமே அதுக்காக மென்சுரேஷன் அப்படிங்கிறத ஏதாவது ஒரு டாபிக்ல மட்டும் கவர் பண்ணிடலாம். அது 2D இவ்வளவு 3D இவ்வளவு அப்படின்னு இல்லாமல் மொத்தத்துக்கு மென்சுரேஷன்ல ஒரு 5 கொஸ்டின் அப்படின்னு கூட டிசைட் பண்ணுறாங்க. எப்படி எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப்ல ஆவரேஜா 4 to 6 எதிர்பார்க்கலாமோ அதே போல மென்சுரேஷன் பார்ட்லையுமே நம்மளுக்கு ஆவரேஜா இந்த 4 to 6 கொஸ்டின்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஏதாவது ஒரு டாபிக்ல மட்டுமே கூட அதை கவர் பண்ணலாம். ஸோ இப்பெல்லாம் இருக்கு. நெக்ஸ்ட் நம்பர் சிஸ்டம், பர்சன்டேஜ், நம்பர் சீரீஸ், அதுக்கு அடுத்தது ப்ராபபிலிட்டி. டோட்டலா 25 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுல நீங்க எந்த ஒரு பிக்சர் பார்க்குறது வந்து எந்த கொஸ்டின் எந்த டாப்பிக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத இதில் இருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மொத்தமாகவே 15 டாபிக் இருக்குது அப்படின்னா அந்த 15 டாப்பிக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அதனால் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதற்கான எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்க்கலாம், என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத. இப்போ ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டின் கவனிங்க. PQRST மற்றும் U ஆகியோர் ஒரு குடும்பத்தின் 6 உறுப்பினர்கள். அவர்களில் 2 திருமணமான தம்பதியினர் உள்ளனர். T என்பவர் ஒரு ஆசிரியர் மற்றும் அவர் R மற்றும் U இன் தாயாரான மருத்துவரை மணந்து கொண்டுள்ளார். Q என்பவர் ஒரு சட்ட வல்லுநர், மேலும் அவர் P ஐ மணந்து கொண்டுள்ளார். P அவருக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு பேரன் உள்ளார். 2 திருமணமான பெண்களில் ஒருவர் வீட்டில் இருப்பவர் மற்றும் அந்த குடும்பத்தில் ஒரு ஆண் பொறியாளர் மற்றும் ஒரு மாணவர் உள்ளனர் எனில் கீழ்கண்டவற்றில் யார் வீட்டில் இருக்கும் பெண் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தோம்னா ரீசனிங் கான்செப்டில் நம்ம பிளட் ரிலேஷனுங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். எஸ், பிளட் ரிலேஷன்லாம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போது நீங்கள் இந்த கொஸ்டின் நீங்கள் ஃபஸ்ட் ஒருத்தோன்னு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இதை நீங்கள் ஹோல்ட் பண்ணி அதாவது லாஸ்ட்டில் நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் வைக்கலாம். ஏன்னா ஒரு சைக்காலஜிக்கலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேக்ஸ் கொஸ்டினோ சம்திங் எது எல்லாமே பார்த்தோம்னா நம்ம அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸு ஸ்டார்டிங்கில் கொடுப்பாங்க. அப்போது நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா இதுலேயே வந்து பின்வாங்கிடும், அதாவது மனசு இல்லாமல் போயிடும், என்னடா அப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த விஷயம் அவங்க எய்ம் பண்ணி தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நேச்சுரலாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஓகே டைம் ஸ்பெண்ட் பண்ணுற கொஸ்டின் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம பின்னாடி உள்ள மற்ற கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்படி தான் நீங்கள் டிசிஷன் அந்த ஆன் த ஸ்பாட்டில் எடுக்கணும். ஓகேவா? ஸோ சைக்கலாஜிக்கலாக இப்படிலாம் யோசிக்கிற அளவுக்கு இருக்கும். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே நிறையா ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினாக தான் இருக்கும். ஓகே, ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கொடுக்கறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா நம்ம நல்லா படிச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அது ஒன்று. அதே இடத்துல இன்னொன்று என்ன அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் டைம் நிறையா ஸ்பெண்ட் பண்ணட்டும். அப்போ அது மூலயமா வந்துட்டு அவங்க டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. அப்போது இதில் மேனேஜ் பண்ண முடியாது, சரியாக ப்ரெசென்ட் பண்ண முடியாது, டைம் மேனேஜ்மெண்ட் இருக்காது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கால்குலேட் பண்ணி தான் அவங்க ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ங்கிறத கொடுப்பாங்க. அப்போ நம்ம அதுக்கு ஏற்றாப்படி நம்ம ஃபாஸ்ட்டாக ரீட் அவுட் பண்ணிவிட்டு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிற அளவுக்கு இருக்கும். இதுதான் ஒரு டிஎன்பிஎஸ்சி எய்ம். ஓகேவா? ரைட். இப்போ இந்த பிளட் ரிலேஷனில் நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்டையும் எது ஸ்டாண்டர்டாக நம்மளுக்கு தெரியுமோ அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ மொத்தம் 6 பேர் இருக்காங்க. அவர்களில் 2 திருமணமான தம்பதியர். ஓகே, ஸோ 2 திருமணமான தம்பதியர் இருக்காங்க.
பொறுமையாக நீங்கள் இந்த எக்ஸ்பிளனேஷன்லாம் நல்லா பொறுமையாக கவனிச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதில் அவசரங்கிறது தேவையில்லை, நிதானமாக நீங்கள் கவனிங்க. டி என்பவர் ஆசிரியர். ஓகேவா? ஸோ அப்போ டி அப்படிங்கிற ஒரு பர்சன் கொடுத்துட்டாங்க, அவர் ஆசிரியர். அவர் ஆர் மற்றும் யூயின் தாயாரான மருத்துவரை மணந்து கொண்டார். ஓகே, சப்போ இங்கே ஒரு மருத்துவர் இருக்காரு, இவர் வந்து தான் தாயார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இவங்க ஃபீமேல் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அப்போ ஒரு ஃபீமேலை மேரேஜ் பண்றாங்க அப்படின்னா டீங்கிற பர்சன் யாருங்கிற தெரியுது, அவங்க ஒரு மென்னுன்னு தெரியும். புரியுதுங்களா உங்களுக்கு? கிளியரா அந்த ஒரு பாயிண்ட்டை வச்சு யார் மென்னு ஃபீமேல் யாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இன்னும் அந்த மருத்துவர் வந்து யாருன்னு சொல்லலை, ஆனா இவர் ஒரு மருத்துவர். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட் தான் நீங்கள் நோட் பண்ணும். அப்போது இவங்களுக்கு 2 பிள்ளைய இருக்காங்க. ஒருத்தர் ஆர், இன்னொருத்தர் யூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட் தான் நல்லா ஒன் பை ஒன்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது என்ன? கியூ என்பவர் ஒரு சட்ட வல்லுனர். ஓகே, இதில் தனியாக கியூ வந்து இங்கே லிங்க் பண்ணலை. அப்போ கியூ நம்ம தனியாக நோட் பண்ணும். கியூ இவர் ஒரு சட்ட வல்லுனர். ஓகேவா? சட்ட வல்லுனர். மேலும் பியை மணந்து கொண்டார். ஸோ இவர் பார்த்தோம் அப்படின்னா பி அப்படிங்கிற ஒரு ஆள், அதாவது மென்னா உமனா அப்படிங்கிற சொல்லலை, ஆனால் சட்ட வல்லுனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிங்கிறவர் வந்து மணந்து கொண்டார் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகே, நான் இந்த மாதிரி சிம்பிள் மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? பி என்பவருக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு பேரன் உள்ளார். அப்போது பிங்கிறவருக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மகன் இருக்காங்க, அடுத்து ஒரு பேரன் இருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ அப்போ அவங்க கொடுத்துருக்க குழுவை நல்லா கிளியராக நீங்கள் நோட் பண்ணிடணும். இப்போ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 2 பேர் தான் திருமணமானவர்கள். ஓகே, 2 திருமணமான பெண்களில் ஒருவர் வீட்டில் இருப்பவர். அந்த குடும்பத்தில் ஒரு ஆண் பொறியாளர் இருக்கார் மற்றும் ஒரு மாணவர் இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இதைத்தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே இந்த 2 பேர் யார் ஜோடி அப்படிங்கிற போது நம்ம கிளியராக தெரியுது. ஒன்று இவங்க அந்த ஒரு ஜோடி, அதாவது திருமணமான தம்பதியர், அடுத்து இவங்க ஒரு திருமணமான தம்பதியர் அப்படின்ட்டு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஜோடியை வந்துட்டு அவங்களுக்கு மகன் பேரன் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குல்ல. இப்போ உங்களுக்கு வந்து 2 மகன்கள் அப்படின்னு இருக்காங்கல்ல. ஸோ அவரின் தாயாரான அப்படின்ற மகன்கிறது சொல்ல வரல, ஆனால் 2 பேரங்க அப்படிங்கிற பிள்ளைங்க அப்படிங்கிற கான்செப்ட். அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். கியூபி அப்படிங்கிற 2 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு மகன்கிறது இருக்கலாம். அதுக்கடுத்தது இந்த கியூபி கான்செப்ட்ல இவங்க 2 பேரும் பேரன்களா இருக்கலாம். ஓகே, பேரனா இருக்கலாம், இல்லை உள்ள ஆர் ஒரு பேரனா இருக்கலாம், அல்லது யூ பேரனா இருக்கலாம், ஒருத்தர் வந்து பேத்தி, இந்த மாதிரி எதாவதுனா இருக்கலாம். எது கன்ஃபார்மாக தெரியுதோ அதை மட்டும் கரெக்டாக நோட் பண்ணணும். ஓகேவா? இப்போ நீங்கள் கவனிங்க, பிக்யூஆர்எஸ்டியில் இங்கே என்னென்ன இருக்குது? டி இருக்குது, ஆர் இருக்குது, யூ இருக்குது. ஓகேவா? அதே போல் கியூபின்னு இருக்குது. எது மட்டும் இல்லை? எஸ் மட்டும் இல்லை. அப்போது நம்ம இதை என்ன எடுத்துக்கலாம்? எஸ்ங்கிறது எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் பாருங்கள், சட்ட வல்லுநர் கியூங்கிற ஒரு சட்ட வல்லுநர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதில் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா கீழ்கண்டபடி யார் வீட்டில் இருக்கும் பெண் அப்படிங்கிறதான் கேட்குறாங்க. அப்போது இதில் பேரன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இன்னொருத்தவங்க யாருன்னு சொல்லலை, அதனால் கன்ஃபார்மாக தெரியாதனால நம்ம இந்த சைடு யாருமே யோசிக்க வேணாம். அடுத்தது என்ன அப்படின்னா இவங்க ஒரு மாணவராக நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அதான் பேரன் வந்துட்டு ஒரு மாணவராக இருக்கலாம். அடுத்து மகன் அப்படிங்கிற ஒரு சட்ட வல்லுநராக இருக்கலாம். ஏன் பார்த்தோம்னா இந்த எஸ் அப்படிங்கிற ஒரு மருத்துவர் அப்படிங்கிற கான்செப்டை சொல்லிட்டாங்களா. அப்போது இவர் தான் வந்துட்டு இந்த கியூபியோட மகனாக இருக்கலாம், இவர் ஒரு பொறியாளராக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம். புரியுங்களா? கெஸ்ஸிங் கரெக்டாக புரியுதுங்களா? இப்போ இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா கியூ அப்படிங்கிற ஒரு சட்ட வல்லுநர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது ரிமைனிங் என்ன அப்படின்னா பிங்கிற ஒரு பற்றி தான் அவர் என்ன வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற சொல்லலாம். நம்மளுக்கு இன்னொரு டவுட் இருக்கும், இதில் யார் பெண்ணு யார் ஆண்னு சொல்லலையா சார் அப்படிங்கிறது அந்த இடத்துல டவுட் வரும். இப்போ நம்ம அதை டவுட்டை கிளியர் பண்ணுற விதமாக தான் ஒரு லாஜிக் நம்ம யூஸ் பண்ணுறோம். இவங்களாம் என்னென்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டாங்க, கியூங்கிற சட்ட வல்லுநர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் பிங்கிற மட்டும் என்ன வேலை, அவங்க ஆனா பெண்ணான்னு சொல்லலாட்டினாலும் கூட என்ன வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறத அந்த இடத்துல சொல்லலை. அப்போ இங்கே எந்த வேலையும் பார்க்கல அப்படின்னா இவங்க தான் வந்துட்டு அந்த வீட்டில் இருக்க பெண்ணாக இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ணிவிட்டு ஸோ பி தான் அதற்கான ஆன்சராக இருக்கும் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணலாம்.
புரியுதுங்களா? ஸோ இதுதான் அதற்கான ஆன்சர். கரெக்டாக இவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை கரெக்டாக ஒவ்வொரு பாயிண்ட்டாக நோட் பண்ணி அதை நம்ம லிங்க் பண்ணணும். அதை லிங்க் பண்ணும்போது தான் நம்மளுக்கு ஒரு க்ளூ கிடைக்கும். அதை வச்சு இந்த பி தான் ஆன்சராக வரும் அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ணுறோம். புரியுதுங்களா? ஸோ நான் சொன்னதை கரெக்டாக ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இந்த பி தான் ஆன்சராக வர வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு கிளியராகவே புரியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இந்த மாதிரி ஒரு பிளட் ரிலேஷன் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம 1 by 1 க்ளூவை யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் கவனிங்க. A = Z = 1 இது கொடுத்துருக்காங்களா? அடுத்தது B = Y = 2, C = X = 3 எக்ஸெட்ரா அப்படின்னு கொடுத்துட்டு கீழ்கண்டவற்றில் எது தவறானது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இந்த மாதிரி ரீசனிங் கான்செப்டில் எப்பயும் இந்த மாதிரி லெட்டர்ஸ் நம்பர்ஸ் வந்துச்சு அப்படின்னாவே மொதல் வேலையாக நம்ம கொஸ்டினோட பேக் சைடு இந்த ஆர்டரில் நீங்கள் எழுதுறது நல்லது. A B C D E F G H I J K L M M வரைக்கும் நோட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் கீழே நீங்கள் N O P Q R S T U V W X Y Z. ஸோ இந்த ஆர்டரில் நீங்கள் எழுதுறதுன்னா அப்போ தான் உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே நீங்கள் நம்பர்ஸ் நீங்கள் நோட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 இங்கே கீழே தான் 14. ஓகேவா? ஸோ 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26. ஓகே. அதுக்கப்புறம் ரிவர்ஸில் நீங்கள் நோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. ரிவர்ஸில் பாருங்கள். ரிவர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 இந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணணும். இப்போது ஏன்னா கண்டிப்பாக அந்த எக்ஸாம் ஹாலில் பேக் சைடு இதை நீங்கள் நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் பின்னாடி கூட இதை யூஸ் பண்ணி இன்னும் கூட ரீசனிங் கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கலாம். ஓகே. வாய்ப்பு இருந்தாலும் இருக்கும், இல்லாமல் கூட இருக்கும். ஓகேவா? அதனால் நம்ம ஒவ்வொரு டைம் வந்துட்டு அதை சோம்பேறித்தனம் பட்டுட்டு எழுதாமல் நம்மளாம் ரொம்ப நேரம் கெஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. இப்போ இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னப்பா A = Z = 1ன்னு சொன்னாங்கன்னா இப்போ ஃபார்வேர்டில் A = 1, ரிவர்ஸில் Z = 1. ஓகே. இந்த கான்செப்டில் ஃபார்வேர்டில் ரிவர்ஸையும் பார்க்கும்போது ஏவும் இசட்டும் 1 அப்படிங்கிற கான்செப்டில் தான் இப்போ பியும் ஒய்யும் பார்த்தோம் அப்படின்னா 2. ஸோ இப்படி தான் வந்து அவங்க லிங்க் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தெரியாதவங்க நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ ஒவ்வொரு பாயிண்ட்டும் எங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ M = N அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சொல்கிறாங்க. அப்போ M = N அப்படின்னா இதே ஆர்டர்லேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்வேர்டில் M 13, ரிவர்ஸில் N 13. ஸோ அப்போ இந்த க்ளூ வந்து கரெக்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே போல் தான் நீங்கள் பி ஆப்ஷன் சி ஆப்ஷன் நம்ம செக் பண்ணுறோம். இப்போ நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் குயிக்காக ஆன்சர் செக் பண்ணுற மாதிரி என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் டி இருக்குது. இப்போ நீங்கள் கவனிங்க இ அப்படிங்கிற பொசிஷனை கவனிங்க. இ பார்த்தோம் அப்படின்னா 5வது பொசிஷன். ஓகே. 5. அடுத்தது ஜி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 7வது பொசிஷன். ஓகேவா? ஜி அப்படிங்கிறது 7வது பொசிஷன். ஜே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 10வது பொசிஷன். என்பவை ஒரு பகா எண்கள்னு சொல்லிட்டாங்க. பிரைம் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாரி, ஜே அப்படிங்கிறது என்ன, எத்தனாவது நம்பர்? ஜே வந்து 10, 17 இல்லை 10வது. ஃபார்வேர்டில் தான் நம்ம நோட் பண்ணுறோம். ஓகே. இது 7, இது 10. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி பகா எண்கள் வந்திருக்கு அப்படின்னா 5 7 பகா எண்கள். ஆனால் 10 பகா எண்ணா கிடையாது. இதில் சார் அப்போ இன்னொரு சைடு ரிவர்ஸில் நம்ம 17ன்னு இருக்கேன் அப்படிங்கிறத அந்த இடத்துல நீங்கள் கேட்கலாம். ரிவர்ஸ்லேயும் நீங்கள் செக் பண்ணாலுமே ஒரு நம்பர் இல்லைன்னா இன்னொரு நம்பர் வந்துட்டு அது பகா நம்பராக இருக்காது. இப்போ இ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் 22, 22ம் அது பகா எண் கிடையாது. அப்போ ஃபார்வேர்டில் ஏதோ ஒன்று மிஸ்டேக்காக இருக்கும், ரிவர்ஸில் கூட ஏதோ ஒன்று மிஸ்டேக்காக இருக்கும். அப்போ கன்ஃபார்மாக நம்ம தவறான கூற்று அப்படிங்கிற போது ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்பாட்டில் நம்ம இந்த ரீசனிங் கான்செப்டில் இதை நோட் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 3 எண்களின் மீசிமா ஆனது 120 எண்ணில் கொடுக்கப்பட்ட எண்ணில் எது மீப்போவா ஆகாது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மாடல் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கூல் புக்ஸ்லேயே நிறையா இருக்குதான்.
இப்போ இதில் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா மீசிமா ஒரு வேல்யூ கொடுத்துட்டு மீப்போவா இருக்காது அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்கள் இதை டிவைட் 120 எந்தெந்த நம்பர்லாம் டிவைட் பண்ணுமோ அதெல்லாம் மீப்போவா ஆகும். ஓகேவா? மீப்போவா ஆகும். எது டிவைட் பண்ணாதோ அதுதான் இயலாது, ஆகாது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின். ஓகேவா? அப்போ 120 8ஆல் டிவைட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக டிவைட் பண்ண முடியும். ஓகேவா? 1 8 பேலன்ஸ் 4 40 இருந்தாலும் 5 டைம்ஸ் டிவைட் ஆயிரும். அடுத்து 12ஆல் டிவைட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக டிவைட் பண்ண முடியும். ஓகே, 10 டைம்ஸ் அப்படிங்கிறது வந்துடும். 24 அப்படின்னு பார்த்தாலும் அதுவுமே இப்போ நீங்கள் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 10/2 அதுக்கப்புறம் 5 5 டைம்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஓகேவா? ஆனால் 35 இந்தது கண்டிப்பாக 120 டிவைட் பண்ணாது. ஓகேவா? ஸோ அப்போது இதுதான் இருக்க இயலாது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க, இதுவும் எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப் தான். இந்த கான்செப்ட் ரொம்ப ஈஸி தான். ஓகே, இதில் நம்ம ரிஸ்க் எடுக்கணும் அவசியமே இல்லை, ரொம்ப சிம்பிளானதான். இப்போ ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஏபிசி இதோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன, இதில் இந்த ஹெச்எஃப் ஆஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ a²b³ இதோட ஹெச்எஃப் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ண வேண்டிய நம்பர். அடுத்து செகண்ட் என்ன, b²c³ அதோட ஹெச்எஃப் தான் வந்து செகண்ட் ஆட் பண்ண வேண்டிய நம்பர். மூணாவது c²a³ இதுதான் வந்துட்டு மூணாவது ஆட் பண்ண வேண்டிய நம்பர். ஹெச்எஃப் கண்டுபிடிச்சு அதை நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி எக்ஸ்பனன்ட் பவர் கான்செப்டில் ஹெச்எஃப் கண்டுபிடிக்கிறதா நம்ம என்ன பண்ணுவோம், பவரில் வந்துட்டு அதாவது காமன் பேஸ் இருக்கணும், அதுலேயே பவர் வேல்யூ லோ வேல்யூவாக இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் தான் நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இதில் வந்து ஏ பதிலாக a² எப்படி கொண்டு வரலாம், இந்த வேல்யூ நீங்கள் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா a², அதானே a² ஸ்கொயர் பண்ணுறோம். இப்போ ஸ்கொயர் பண்ண என்னவா மாறும், 2⁴. அந்த பவர் வேல்யூ மட்டும் அப்படியே உள்ள மல்டிபிள் ஆயிரும், 2⁴ மாறும். அடுத்து 3⁶ மாறும். அடுத்து b³ சொல்லிட்டாங்களா. ஸோ அப்போ இதை க்யூப் பண்ணும்போது இதையும் நம்ம க்யூப் பண்ணுவோம். அப்போ க்யூப் பண்ணும்போது என்ன ஆகும், 3⁶ மாறும், 5⁹ அப்படின்னு மாறும். ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் a²b³ இதில் ஃபர்ஸ்ட் நீங்கள் கவனிங்க, இதில் ஹெச்எஃப் தானே கண்டுபிடிக்கணும். அப்போ ஹெச்எஃப் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எது காமனாக இருக்கோ அதை நம்ம எடுக்கிறோம். அந்த காமனாக இருக்கிற லோ பவர் வேல்யூ பார்க்குறோம். ஆனால் இங்கே காமனாக இருக்கிற இந்த 3⁶ மட்டும்தான், அதுலமே காமனாகவே பவர் இருக்குது. அப்போது 3⁶ தான் இந்த பர்டிகுலர் 2 நம்பரோட ஆர் 4 நம்பரோட ஹெச்எஃப். அதாவது a²b³ ஹெச்எஃப் பார்த்தோம்னா 3⁶ தான். அப்போ இந்த ஒரு இதுலேருந்து நீங்கள் ஈஸியாக டிசிஷன் எடுத்துடலாம். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர் அப்படின்ட்டு. ஓகேவா? இல்லை நீங்கள் வேற எதுவும் மாற்றணும் யோசிக்க வேணாம். ஸோ இங்கே 3⁶ இருக்குது, இங்கே 3⁶ இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசித்தீங்க அப்படின்னா பொசிஷன் மாறி இருக்கு. நம்மளுக்கு தேவை என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் பொசிஷனில் 3⁶ இருக்கணும். அப்போ ஆப்ஷன் ஏ மட்டும்தான் இருக்கு. இதான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளாகவே இதற்கான ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சலாம், டைமும் வேஸ்ட் ஆகாது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் 36வது கொஸ்டின் கவனிங்க. இதில் எதுவும் அல்ஜிப்ரா ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபார்மெட் தான். இதை நம்ம பார்த்த செகண்டில் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். நீங்கள் என்ன ஃபார்மெட் அப்படிங்கிறத பார்த்துருக்கணும். இதை நான் நிறைய வீடியோ கிளாஸில் நான் சொல்லியிருக்கேன். இப்போ அல்ஜிப்ரா ஃபார்முலாவில் இங்கே இருக்க நம்பரை ஏ நம்பர் எடுத்துக்கலாம், இங்கே இருக்க நம்பரை பின்னு எடுத்துக்கலாம். இந்த நம்பர் தான் அப்படியே மாறி மாறி வந்திருக்கு. இப்போ a+b² ப்ளஸ் a−b² டிவைடட் பை a² ப்ளஸ் b². ஓகேவா? ஸோ இந்த ஃபார்மெட் தான் இங்கே 2 டைம் வந்திருக்கு, இங்கே 2 டைம் வந்திருக்கு. அப்போ இந்த ஃபார்மெட்டில் தான் அவங்க நம்பர்ஸ் கிரியேட் பண்ணிருக்கு. இங்கே எவ்வளோ பெரிய ஏங்கிறதுல நீங்களே கூட எவ்வளோ பெரிய நம்பர் வேணால் வச்சுக்கோங்க, பிங்கிறத எவ்வளோ பெரிய நம்பர் வேணால் வச்சுக்கோங்க. இதோட ஆன்சர் எப்பயுமே என்னன்னு தான் இருக்கும், 2ன்னு தான் இருக்கும். ஸோ என்னங்க சார் சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதை சிம்பிளை பண்ணி a+b² ஃபார்முலாவையும் a−b² ஃபார்முலாவையும் நீங்கள் ஆட் பண்ணும். ஓகே, ஆட் பண்ணால் என்ன ரிசல்ட் கிடைக்கும், மைனஸ் பண்ணால் என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத ஆல்ரெடி நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்கணும். ஓகே, அந்த ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னாவே ரொம்ப சிம்பிளானதான். ஏன்னா இதோட முடிச்சிடக்கூடாது. இந்த ஃபார்மெட்டை யூஸ் பண்ணுமே நிறையா சேஞ்சஸ் இருக்குது. அதனால தான் நான் சொல்லியிருக்கேன். இப்போது இந்த 2 டேமையும் ப்ளஸ் பண்ணீங்க அப்படின்னா 2a² + b² வரும். ஓகே, அப்போ கீழே டிவைடில் இருக்க அந்த a² + b² இந்த வேல்யூ வந்துட்டு கேன்சல் ஆயிடுச்சுன்னா எப்பயுமே 2 தான் இருக்கும்.
அதே இது இந்த ரெண்டு வேல்யூ மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா மைனஸ் பண்ணால் 4abங்கிற மட்டும்தான் இருக்கும். இதில் இந்த ஏபிங்கிறப்பெல்லாம் XY அப்படிங்கிற கொடுக்கலாம். இப்போ இதில் டிவைடில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏபின்னு கொடுத்துருவாங்க. அப்போ அந்த டிவைடில் இருக்க ஏபி மேலே இருக்க அந்த ஏபி கேன்சல் ஆச்சுன்னா எப்பயுமே 4 அப்படிங்கிறதான் ஆன்சர் வரும். அப்போது எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்துருந்தாலுமே இந்த ஃபார்மெட்டில் கொடுத்துருந்தாங்கன்னா எப்பவுமே ஆன்சர் 2 தான். ஓகே, ஸோ இது கண்டிப்பாக டைம் சேவ் பண்ணக்கூடிய கொஸ்டின் தான். இது எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் கூட நம்ம பார்க்கலாம், ஆர் சிம்பிளிஃபிகேஷன் கூட நம்ம பார்க்கலாம். அந்த அல்ஜிப்ரா ஃபார்முலாவை நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னாவே இதை நீங்கள் இந்த ஃபார்மெட்டை யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 37வது கொஸ்டின் பாருங்க. இதில் இந்த ஏபி கான்செப்டில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இதை ஈஸியாகவே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதில் கவனிச்சிங்க அப்படின்னா டேம் T20 அப்படிங்கிறது 20வது டேம். ஓகே, 20வது உறுப்பு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, இதோட மொத்த கூடுதல் ஒரு 0 அப்படின்னு வருது. ஓகேவா, அப்போ இதிலேருந்து நீங்கள் இந்த மொதல் பாயிண்ட்டை பார்க்கும்போதே இங்கே ப்ளஸ்ஸும் மைனஸும் கலந்து தான் வரும் அப்படிங்கிறத நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த கூட்டுத்தொடரில் அமைந்தால் பின்வருவற்றை எது தவறானது அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ இதில் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் நல்லா கிளியராக தெரியுது, ப்ளஸ்ஸும் மைனஸும் சேர்ந்தது தான் அப்படிங்கிறத. ஓகேவா, இப்போ இதில் T25 அப்படிங்கிறது 0ன்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு இது எக்ஸாக்டாக தெரியாது, இதை நம்ம கெஸ் பண்ண முடியாது. அடுத்து இந்த டேர்ம்ஸ் எல்லாமே கூட்டுத்தொடர் உருவாக்கும் சொல்கிறாங்க, இதுவும் நம்மளால் கெஸ் பண்ண முடியாது. அடுத்து N1 + N2 = 50, டேம் T1 + டேம் N2 இது 0 அப்படின்னு சொல்கிறாங்க, இதுவும் நம்மளால் கெஸ் பண்ண முடியாது. ஆனால் இங்கே நீங்கள் கவனிங்க, டி மிக எண் எனில் ஏவும் மிக எண் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இது எல்லாத்தோட கூடுதல் அப்படின்னு சொல்றாங்களா, நம்ம கூடுதலுக்கான அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாலுமே கூட இப்போ Sn = n/2 × 2a + n - 1 × d இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் சரி, ஆர் இன்னொரு ஃபார்முலா ஃபர்ஸ்ட் டேர்ம் லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருக்க அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் சரி. இப்போ இதில் n அப்படிங்கிறது சம்திங் ஒரு நம்மளுக்கு ஒரு 20வது உறுப்பே வச்சுட்டாலுமே கூட இது என்ன ஆகும், 20/2. அது என்கிற இடத்துல 20 மட்டும் சப்ஸ்டிட் பண்ணுறேன்னு வைங்க. நான் சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்கிறேன். அதே போல் இங்கே 2a + 20லேருந்து இங்கே என்ன 1 மட்டும் போயிருமா, அப்போ 19d அப்படின்னு இருக்கும். ஓகேவா, இப்போது நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்மளுக்கு கிளியராக புரியுது. என்ன பாயிண்ட் புரியுது, ஒரு டேர்ம் ப்ளஸ் ஆகும் இன்னொரு டேர்ம் மைனஸ் ஆகும் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அப்போது இங்கே இருக்க 2 டேர்ம் தான், a அப்படிங்கிறதும் d அப்படிங்கிற நம்பர். அப்போது இதில் ஏதாவது ஒரு டேர்ம் மிக என்ன இருந்துச்சு அப்படின்னா மிக என்ன ப்ளஸ். ஓகேவா, இன்னொரு டேர்ம் என்ன தான் இருக்கும், கண்டிப்பாக குறை என்ன தான் இருக்கும். இதில் எது வேணாலும் ஒன்று a வச்சுக்கலாம், ஆர் டிங்கிறத வச்சுக்கலாம், எது வேணாலும் சம்திங் என்ன வச்சுக்கலாம். அப்போது குறை எண்ணும் மிக எண்ணும் மாற்றி இருந்தால் தான் லாஸ்ட் என்ன வரும், 0 அப்படிங்கிறது வரும். ஆனால் இங்கே என்ன சொல்லிட்டாங்க, ரெண்டுமே மிக எண் சொல்லிட்டாங்க. அப்போ கண்டிப்பாக இந்த பாசிபிள் தவறானது அப்படிங்கிறத நம்ம சுயாராக சொல்ல முடியும். அப்போ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ ரொம்ப ஈஸியாகவே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 38வது கொஸ்டின் பாருங்க. யானையின் அதிக அளவு வேகம் 20 km/மணி, சிங்கத்தின் வேகம் 80 km/மணி, சிறுத்தையின் வேகம் 100 km/மணி. அதன் வேகங்களின் விகிதங்களை கண்டு எந்த விகிதம் சிறியது என காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் ஸ்பீடு அப்படிங்கிற கான்செப்டில் தோணினாலுமே கூட லாஸ்ட்டில் அவங்க என்ன கான்செப்ட் சொல்லிட்டாங்க, விகிதம் கான்செப்ட்டுங்கிறத நம்ம இதுலன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், கொடுத்துருக்க ஆப்ஷனில் இருக்க 2 வீதம் நம்ம ரெடி பண்ணிட்டு அதோட சிறிய வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் யானை சொல்லிட்டாங்களா, யானை வந்துட்டு 20 km/மணி, எல்லாமே km/மணின்னே இருக்கு. இதையும் நீங்க கவனிக்கணும். அப்போ நம்மளுக்கு இந்த யூனிட்டை சேஞ்ச் பண்ண அவசியம் இல்லை, ஜஸ்ட் நம்பர் மட்டும் எடுத்தா போதும். இதை நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். ஓகேவா, இப்போ இங்க 20, அடுத்தது என்ன, சிங்கம் தானே 80. இப்போ நீங்க அதை அடிச்சு கொடுக்கும்போது 1:4ன்னு இருக்கும். இப்போ இதிலே சின்ன ரேஷியோ வச்சுட்டு எது சின்ன வேல்யூ பெரிய வேல்யூ சொல்ல முடியாது. அப்போ நம்ம அதை என்ன பண்ணணும் அப்படின்னா அதை சிம்பிளை பண்ணணும். இப்போ 1:4னா 1/4, இதை அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 0.25. ஓகே, அப்போ 0.25 அப்படிங்கிறதா 1/4 தானே. 1ல் வந்துட்டு கால் போகுது அப்படின்னா 0.25 தானே. ஓகே, அடுத்து சிங்கம் சிறுத்தை அப்படின்னு சொல்லிட்டாங்களா, சிங்கத்தோட ஸ்பீடு என்ன 80, சிறுத்தையோடது 100. அப்போ இதை அடிச்சு கொடுக்கும்போது 4 இப்போதே 2ஆல் அடிச்சு கொடுக்கும், இது 4:5ன்னு கிடைக்கும். ஓகேவா, அப்போது 4:5, அதாவது 4/5ன்னு இருக்கும்போது இப்போ ஒரு 0 பாயிண்ட் இங்கே 0 சேர்த்துருப்போம்ல, அப்போ 8×5 40, 0.8 போயிருது. இது 2வதுக்கு. அதே ஆப்ஷன் சி கவனிங்க, யானை சிறுத்தை.
யானை பார்த்தோம்னா இது ஆப்ஷன் ஏக்குரியது, இது ஆப்ஷன் பிக்குரியது, ஆப்ஷன் சிக்குரியது. யானை 20, சிறுத்தை 100. அப்போ இதை சிம்பிளை பண்ணும்போது 1 5. அப்போ 1:5னா 1/5. 1/5னா 0.20 தானே, ஓகேவா. 1/4னா 0.25, 1/5னா 0.20. அடுத்தது சிங்கம் யானை. சிங்கம் வந்துட்டு எத்தனை? சிங்கம் 80, யானை 20. இப்போ இதை நம்ம அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 4:1 கிடைக்கும். இது ஆப்ஷன் டி. இந்த 4:1ல் 4/1 இருக்கு. அப்போ முழுசாவே இது அடியாயிரும் 4 அப்படின்னு தான் வரும். அப்போ நான் ரவுண்ட் பண்ணியிருக்கிறது தான் வேல்யூஸ். இதை வச்சு நீங்கள் எது சின்னது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆப்ஷன் சியில் உள்ள 0.20 தானே சின்னது. அப்போ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ அப்போ ரேஷியோ கான்செப்டில் ஜஸ்ட் அந்த நம்பரை யூஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாக அதோட சின்ன வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். 39வது கொஸ்டின் பாருங்க. இது எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப்ல தான் அடிக்கடி இந்த மாடல் இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த வாழ்வியல் கணிதம் கான்செப்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ரைட். 3 வெவ்வேறு சாலை சந்திப்புகளில் உள்ள போக்குவரத்து குறியீட்டு விளக்குகள் முறையே ஒவ்வொரு 48 வினாடி, 72 வினாடி மற்றும் 108 வினாடிகளில் மாற்றமடைகின்றன. 3 சந்திப்புகளில் உள்ள விளக்குகளும் ஒரே சமயத்தில், இந்த மாதிரி ஒரே சமயத்தில் அப்படின்னு வந்ததுனாவே கொடுத்துருக்க நம்பருக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ ஆல்ரெடி அவங்க ஒரு டைம் சொல்லிட்டாங்க. லாஸ்ட்டாக இது எல்லாம் ஒன்றா எப்போ ஒழிச்சது அப்படின்னா 8 மணி. இப்போ இந்த 3 வேல்யூ கொடுத்துட்டாங்கன்னா இது மணி, இது நிமிடம், இது செகண்ட். ஓகேவா? ஸோ 8 மணி 20 நிமிடத்தில் மாற்றம் அடைஞ்சிருக்கு. அடுத்த முறை அவை இணைந்து மாற்றம் அடைவது எப்போது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரே சமயத்தில் அப்படின்னா எல்சிஎம் தானே. எந்த நம்பருக்கு? 48, 72, 108. இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஃபாஸ்ட்டாக டானாவத்தில் நம்ம நோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் 2 டைம்ஸ் போட்டீங்க அப்படின்னா 2 4. இங்கே 2ஆல் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 3 6. அதுக்கப்புறம் இது 5 4 அப்படிங்கிற வரும். இப்போ நெக்ஸ்ட்டு இதையும் 2ஆல் டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ 1 2. அடுத்து இங்கே 1 16 வருமா? 16னா 8 டைம்ஸ் வரும். அப்போ இங்கே 2 7 அப்படிங்கிறது இருக்குது. இப்போ இதில் இந்த 2 நம்பர் ஈவன் நம்பர். அதனால் நம்ம மறுபடியும் என்ன பண்ணலாம்? இதுலையே 2ஆலே டிவைட் பண்ணலாம். 2ஆல் டிவைட் பண்ணும்போது இங்கே 6. மோஸ்ட்லி வந்துட்டு நீங்கள் சின்ன நம்பர் சூஸ் பண்ணிவிட்டு எடுத்து ஆன்சர் கண்டுபிடிக்கும் போது அக்யூரேட்டாக ஒரேதாகவே ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். நம்ம ஃபாஸ்ட்டாக பெரிய நம்பர் எடுக்கிறோங்கிறது ஒரு சில நேரங்களில் அது மிஸ்டேக் ஆகிடும். இப்போ இங்கே 2ஆல் டிவைட் பண்ணுறோம். இங்கே 9 அப்படின்னு வரும். இந்த 27 அப்படியே இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 3 நம்பரையும் 3ஆல் டிவைட் பண்ணலாம். அப்போ இங்கே 2 டைம்ஸ் வரும். இங்கே 3, இங்கே 9 அப்படிங்கிற வரும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு இதை நம்ம 3ஆல் டிவைட் பண்ணலாம். இப்போ 3ஆல் டிவைட் பண்ணோம்னா இங்கே 2, இங்கே 1, இங்கே 3 அப்படின்னு வரும். இதுக்கு மேலே நம்ம டிவைட் பண்ண முடியாது. எல்லாத்தையும் நம்ம மல்டிபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 4, 4 2 8, 8 3 8 3 24. 24 × 3 60, 72. ஸோ 72 × 2 144. 144 × 3 நாங்கள் 12க்கு 2 பேலன்ஸ் 1, 12 1 13க்கு 3 பேலன்ஸ் 1, 1 3 3 4. அப்போ 432 அப்படிங்கிறதா இதற்கான எல்சிஎம். அப்போ நம்ம 432 மொத்தத்துக்கு நம்மளுக்கு என்னவா கிடைச்சிருக்கும் அப்படின்னா செகண்ட். ஏன்னா இங்கே தான் வினாடிகள்னு இருக்குல்ல. அப்போ நமக்கு கிடைச்ச எல்சிஎம்மும் வினாடிகள் அப்படிங்கிறதான். ஆனால் ஆப்ஷனில் பாருங்கள், ஆப்ஷனில் இந்த மணி, அதுக்கு அடுத்தது நிமிடம், அதுக்கப்புறம் வினாடி அப்படிங்கிற அந்த கான்செப்டில் தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மொத்தத்துக்கு இருக்க வினாடியை நம்ம நிமிடமாகவும் நம்ம மாற்றிக்கணும். ஓகே? நிமிடமாக மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக அது 60க்கு மேலே போணுச்சு அப்படின்னா அது மணியாக மாறிடும். ஓகே? இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வினாடியை ஃபஸ்ட்டு 60ஆல் டிவைட் பண்ணோம். 60ஆல் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு இப்போ 60 × 7 கவனிங்க 420. அப்போது 7 நிமிடம் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைச்சிடும். ஓகேவா? அப்போ மீதி இருக்கிறது என்ன? 420 போக மீதி இருக்கிறது 12 தான். 432 420 போனுச்சுன்னா மீதி 12 தான். அப்போ இந்த 12 அப்படிங்கிறது வினாடி. அப்போ ஒவ்வொரு 7 நிமிஷம் 12 வினாடிக்கு ஒரு டைம் ஒன்றா ஒலிக்கும். இதுதான் இங்கே உள்ள கான்செப்ட். இந்த டைம் கொடுக்கல அப்படின்னா 7 நிமிஷம் 12 வினாடிங்கிறதான் கரெக்டு. இப்போ டைம் கொடுத்ததுனால இந்த 8 20 இந்த இங்கே நம்ம ஆட் பண்ணணும். அப்போ ஆட் பண்ணி அப்படின்னா ஆல்ரெடி 8 மணி நேரம் 8 மணிக்கு 20 நிமிஷத்துக்கு ஒன்றா ஒழிச்சிருக்கு. அப்போ அடுத்த 7 நிமிஷமா 7 நிமிஷம் ஆட் பண்ணுவோம். அப்போ 27. இதுலேயே நீங்கள் ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர் சூஸ் பண்ணிடலாம். வேறு எதுவுமே வந்துட்டு அந்த 27ன்னு வரலை.
மீதி இருக்க 12 வினாடியும் இங்கே 0 0 சேரும்போது 12ங்கிறது தனியாக வந்துடும். அப்போ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இந்த 65வது கொஸ்டின் கவனிங்க. இது ஒரு தனிவட்டி சம்பந்தமான கொஸ்டின் தான். 5 ஆண்டுகளில் அசல் ரூபாய் 20,000க்கு மேல் கிடைக்கும் தனிவட்டியானது அசல் ரூபாய் 15,000க்கு மேல் கிடைக்கும் தனிவட்டியை விட 3,000 அதிகம் எனில் ஆண்டு வட்டி வீதம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ என்ன அப்படின்னா ஆண்டு அப்படிங்கிறது 5 ஆண்டு, அப்போ என் வேல்யூ நம்மளுக்கு தெரியுது. அடுத்து நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா 20,000க்கு மேல் கிடைக்கக்கூடிய தனிவட்டியானது, ஓகேவா, இந்த ஒரு காம்பினேஷன் என்ன அப்படின்னா இங்கே ஆர் வேல்யூ நம்மளுக்கு தெரியாது, அதான் இங்கே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆனால் பிரின்சிபல் அமௌண்ட் என்னன்னு தெரியும். இதுக்குரிய தனிவட்டியோட அமௌண்ட்டுங்கிறது இந்த 15,000க்கு மேல் கிடைக்கும் தனிவட்டியை விட 3,000 அதிகம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி தனிவட்டியை இவ்வளவு இதுக்கு அதிகம் குறைவு இந்த மாதிரி கான்செப்டில் சொன்னாங்க அப்படின்னாவே நீங்கள் இது ஃபர்ஸ்ட் காம்பினேஷன், அடுத்தது இருக்குது செகண்ட் காம்பினேஷன், இந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா எப்படி நம்ம சால்வ் பண்ணலான்னா ஃபஸ்ட்டு இதுக்கான காம்பினேஷன், அதாவது PNR டிவைடட் பை 100. இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க, இதுக்கான தனிவட்டிக்கும் ரெண்டாவதுக்கான தனிவட்டிக்கான வித்தியாசம் இந்த 3,000 ரூபா அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். பாயிண்ட்டு. அப்போ இதில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா என்ன? PNR பை 100 மைனஸ் அடுத்து PNR பை 100, இதோட வித்தியாசம் தான் 3,000. இந்த பாயிண்ட் நீங்கள் புரிஞ்சுட்டீங்க அப்படின்னாவே ஃபாஸ்ட்டாக சிம்பிளை பண்ணிடலாம். இதில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த சின்ன நம்பர் பெரிய நம்பர் எல்லாமே கேன்சல் ஆயிரும். ஓகேவா? நம்ம பெரிய நம்பராக வருமா அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இதுக்கு பிரின்சிபல் அமௌண்ட் என்ன? ஏன்னா இதுவுமே பெரிய அமௌண்ட்டு தான் நீங்கள் நோட் பண்ணணும். 20,000 பெரிய அமௌண்ட்டு, என் நம்மளுக்கு தெரியும் 5, ஆர் நம்மளுக்கு தெரியாது, டிவைடட் பை 100 மைனஸ் அதே போல தான் ரெண்டாவதுக்கு பிரின்சிபல் அமௌண்ட் என்ன? 15,000, என் வேல்யூ அதே 5 தான், ஆர் வேல்யூ நம்மளுக்கு தெரியாது, டிவைடட் பை 100. இப்போ இதோட ஈக்குவல் தான் 3,000, அதை நம்ம அடுத்து நோட் பண்ணிக்கலாம். இப்போ சிம்பிளை பண்ணுங்க, இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் பண்ணியாச்சா? இப்போ 200 × 5 என்ன வரும்? 1000 வரும். அப்போ 1000 ஆர் அப்படின்னு நோட் பண்ணலாம். மைனஸ் இங்கே இந்த 2 0 இந்த 2 0 அடிச்சு கொடுத்துடலாம். அப்போ 150 × 5 750 ஆர், இதோட வேல்யூ தான் அவங்க 3,000 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? நம்ம சிம்பிளை பண்ணுறோம். இப்போ அடுத்தது நீங்கள் கவனிங்க, 1000 ஆரில் 750 ஆறு போனுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 250 ஆறு தான். 250 ஆரோட வேல்யூ இந்த 3,000. இப்போ நீங்கள் அடிச்சு கொடுங்க. இப்போ இந்த 0 கேன்சல் பண்ணிடுறேன். அடுத்து 5ஆலே அடிச்சு கொடுத்தேன் அப்படின்னா இங்கே 5 டைம்ஸ் வரும். இங்கே 6 5 30 60 அப்படின்னு வருமா? அடுத்து 4 5 5 12 5 60. இதுல இருந்தே நம்மளுக்கு தெரியுது ஆரோட வேல்யூ 12%. ஓகே, ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ அப்போ கரெக்டாக இது அதிகம் அப்படின்னு சொன்னால இதோட தனிவட்டியை விட அதிகம் சொல்லியிருக்க இந்த பாயிண்ட்டை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்குரிய சிம்பிளிஃபிகேஷன் நீங்கள் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். அடுத்து ரேஷியோ கான்செப்ட்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்கேன். ரேஷியோலேருந்து 2 கொஸ்டின் நான் சொல்லியிருக்கேன்ல. இப்போ இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 6x + 2y = 3 டிவைடட் பை 3x + 4y. இதோட ரேஷியோ வேல்யூ 3/4ன்னு கொடுத்துட்டாங்க. அடுத்தது x + z டிவைடட் பை 2x + 3z = 3/7 கொடுத்துருக்காங்க. அவங்க அடுத்து என்ன கேட்குறாங்க? x = y = z கேட்குறாங்க. இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் கிராஸ் மல்டிபிள் நம்ம பண்ணி ஃபர்ஸ்ட் இதுக்கு xyயோட வேல்யூ என்ன, செகண்ட் இதுக்கு xzோட வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதே போல கிராஸ் மல்டிபிள் பண்ணி இப்போ ஃபர்ஸ்ட் இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க. 4ஆல் மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா இங்கே 6 நாங்க 24x + 8 + 8y = இந்த 3ஆல் தான் கீழே இருக்க மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ 3 9x + 12y. இப்போ இதுல இருந்தே நீங்க தெரிஞ்சுக்கங்க எது பெரிய வேல்யூ. 24x பெரிய வேல்யூ, 9x சின்ன வேல்யூ. அப்போ இது ஈக்குவல் டு அன்சைட் போனுச்சுன்னா மைனஸா மாறும். அப்போ 24ல் 9 போனுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 15. ஓகேங்களா? 15x ப்ளஸ் ஈக்குவல் டு அப்படின்னு நோட் பண்ணிக்கலாம். இங்கே 12y அப்படிங்கிற இந்த சைடு இருக்கு. 8y தான் சின்னது. அப்போ ஈக்குவல் டு அந்த சைடு போகும்போது மைனஸா மாறும். மைனஸா மாறிச்சு அப்படின்னா 4y அப்படிங்கிற நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இதுதான் x = yக்கு நீங்கள் பார்க்க வேண்டியது. இதில் வந்து என்ன நோட் பண்ணிக்கலாம்? எக்ஸோட வேல்யூ ஈக்குவல் டு இந்த சைடு என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் எக்ஸோட வேல்யூ. அப்போ எக்ஸோட வேல்யூ 4, ஒய்யோட வேல்யூ என்ன இருக்குது? ஈக்குவல் டு இந்த சைடு என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் ஒய்யோட வேல்யூ. அப்போ 15. அப்போது 4:15 அப்படிங்கிறதா x = yயோட வேல்யூ.
எக்ஸ் இஸ்ட்டு ஒய்யோட வேல்யூ. இப்போ அடுத்தது ரெண்டாவது, இதையும் இதே போல் கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா 7ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 7x + 7zன்னு கிடைக்கும். அதே போல் 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 2 6x + 3 9z. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன, எக்ஸ் வேல்யூ 7 தான் பெருசு, இங்கே 6 சின்னது, ஈக்குவல் அந்த சைடு போணுச்சு அப்படின்னா -6 மாறும். அப்போ நம்மளுக்கு ஒரே ஒரு எக்ஸ் தான் இருக்கும். ஈக்குவல் டு இப்போ இங்கே 9z இந்த சைடு இருக்குது, 7z இந்த சைடு இருக்குது, இதுதான் சின்ன வேல்யூ, ஈக்குவல் அந்த சைடு போணுச்சுன்னா 9 - 7 2z. இப்போ இங்கேயும் வந்துட்டு எக்ஸோட வேல்யூ என்ன 2 அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இசட்டோட வேல்யூ என்னன்னா இங்கே பக்கத்தில் இருக்க அந்த 1. அப்போ இசட்டோட வேல்யூ 1. இங்கேயும் நம்மளுக்கு எக்ஸ் இஸ்ட்டு இசட்டோட வேல்யூ தான் நம்மளுக்கு கிடைக்குது 2:1 அப்படிங்கிறது. ஓகேவா? இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணதெல்லாம் என்ன அப்படின்னா, ஒன்று எக்ஸ் இஸ்ட்டு ஒய்யும் கிடைக்கும், இன்னொன்று ஒய் இஸ்ட்டு இசட்டுன்னு கிடைக்கும். நம்ம இதை வச்சு எக்ஸ் இஸ்ட்டு ஒய் இஸ்ட்டு இசட் என்ன அப்படிங்கிறத அப்படியே 1 by 1 சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிருவோம். ஆனால் இங்கே ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு எக்ஸ் இஸ்ட்டு ஒய் தான் கிடைக்குது, ரெண்டாவது எக்ஸ் இஸ்ட்டு இசட் தான் கிடைக்குது. அப்போ இதுலேருந்து நீங்கள் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், நம்ம இந்த ஃபார்மெட் நம்ம பண்ணும்போது எது காமனாக இருக்கோ அதை நடுவில் வச்சுருப்போம். அதே போல் இங்கேயும் வந்துட்டு எது காமனாக இருக்குது, எக்ஸ் தான் காமனாக இருக்குது. அப்போது நீங்கள் இந்த எக்ஸ் இஸ்ட்டு ஒய் இஸ்ட்டு இசட் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஒய் இஸ்ட்டு எக்ஸ் இஸ்ட்டு இசட் எது காமனாக இருக்கோ அது நடுவில் வச்சுட்டு கூட நீங்கள் பண்ணலாம். ஓகேவா? இந்த ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கிறனால எதுவும் தப்பாலாம் வராது, லாஸ்ட்டில் மாற்றிக்கலாம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு ஒய் இஸ்ட்டு எக்ஸ் அப்படிங்கிற போது நம்மளுக்கு என்ன கிடைச்சது மறந்துடக்கூடாது. இதுலையும் மாற்றி எக்ஸ் இஸ்ட்டு ஒய்யை மாற்றிட்டு 4:15 மாற்றாம விட்டுறக்கூடாது. அப்போ இங்கே என்ன வரும், 15:4ன்னு வரும். ஓகேவா? அடுத்து எக்ஸ் இஸ்ட்டு 2 எக்ஸ் இஸ்ட்டு இசட்னா 2:1 தானே, அப்போ 2:1. அப்போ இங்கே நோட் பண்ணலாம் 4 நோட் பண்ணலாம், இங்கே 2 அப்படிங்கிற நோட் பண்ணலாம். இப்போ இதை சிம்பிளை பண்ணும்போது என்ன ஆகும், ஆக்சுவலாக இந்த சிம்பிளை பண்ணுற மெத்தடில் நான் ஒரு ட்ரிக் சொல்லியிருக்கேன். என்ன ட்ரிக் சொல்லியிருக்கேன் அப்படின்னா, எது காமனாக டிவைட் ஆகுமோ 3 இப்போ வெர்டிக்கலாக இருக்கிறதா டிவைட் பண்ண வேண்டிய நம்பர். ஓகேவா? அப்போது இங்கே என்னென்னா 2ஆல் டிவைட் பண்ணலாமா, இந்த ஓர் 2 எக்ஸில் இந்த ஒரு 2 கேன்சல் ஆயிரும், இங்கே இசட்டில் இங்கே 2 டைம்ஸ் கேன்சல் ஆயிரும். ஓகேவா? அப்போ ரிமைனிங் பார்த்தீங்க அப்படின்னா 15:4:2 தான் கிடைக்கும். இதுதான் ஒய் இஸ்ட்டு எக்ஸ் இஸ்ட்டு இசட். நம்மளுக்கு தேவை என்ன, எக்ஸ் இஸ்ட்டு ஒய் இஸ்ட்டு இசட் தானே. அப்போ எக்ஸுங்கிறதுக்கு நேரம் 4, ஒய்ங்கிறதுக்கு நேரம் 15, இசட்டுங்கிறதுக்கு நேரம் 2. அப்போ 4:15:2 ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ இந்த 2 சேஞ்சஸ் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா கன்ஃபியூஷன் இல்லாமல் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 89வது கொஸ்டின் பாருங்க. இது பார்த்தோம் அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட். இந்த மாதிரி பாக்டீரியா கான்செப்ட்லாம் அடிக்கடி கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கு. இதில் ஸ்கூல் புக்கில் இருக்க சம்ஸில் ஒரே ஒரு சேஞ்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்கே 20,000 கொடுத்துட்டாங்க, அங்கே 10,000ங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம டிஎன்பிசி ஓல்டு கொஸ்டினையும் நம்ம பார்த்துருப்போம், இங்கேயும் பார்த்துருப்போம். ஸோ எது இருந்தாலுமே ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, முதல் 1 மணி நேரத்தில் 5% வளர்ச்சியும், இரண்டாவது 1 மணி நேரத்தில் 12% வளர்ச்சி குன்றினா குறையுது அப்படின்னு அர்த்தம். மூன்றாவது 1 மணி நேரத்தில் 10% வளர்ச்சியும் அடைகிறது. தொடக்கத்தில் அதன் எண்ணிக்கை 20,000 இருந்தது எனில் 3 மணி நேரத்துக்கு பிறகு அதன் எண்ணிக்கை என்ன? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா தொடக்கத்தில் இருந்த அளவை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணணும். இப்போ முதல் 1 மணி நேரத்தில் 5% வளர்ச்சியா, 5% வளர்ச்சினா 100ஓட ஆட் பண்ணிடணும். அப்போ 105 டிவைடட் பை 100, எப்பவுமே டிவைட் பை 100ல கரெக்டாக போட்டுறணும். அடுத்தது ரெண்டாவது 1 மணி நேரத்தில் 12% வளர்ச்சி குன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 100ஓட இதை குறைச்சிடணும். 12 குறைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு 88 டிவைட் பை 100ன்னு கிடைக்கும். அடுத்து மூணாவது 1 மணி நேரத்தில் என்ன ஆகுது, 10% வளர்ச்சி அடையுது. இப்போ வளர்ச்சி அடைஞ்சு அப்படின்னா 100ஓட அதை ஆட் பண்ணணும், 110 டிவைடட் பை 100. ஓகேவா? ஸோ இதுதான். இப்போ இதை சிம்பிளை பண்ணோம்னா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். இப்போ இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் பண்ணிடலாம், இந்த 2 0வும் இந்த 2 0வும் கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து இந்த 1 0 இந்த 1 0 கேன்சல் பண்ணிடலாம். அடுத்தது 5ஆல் அடிச்சு கொடுத்தோம்னா இங்கே 2 5 இங்கே 21 5 105. ஓகேவா? அடுத்து இந்த 1 2 இந்த 2 கேன்சல் ஆயிரும். ஓகேவா? இப்போ பாருங்க மல்டிபிள் நம்பர் 21 88 11. இதையும் நம்ம ஈஸியாக ஆன்சர் கெஸ் பண்ணிடலாம். என்ன அப்படின்னா யூனிட் டிஜிட்டை மட்டும் ஃபர்ஸ்ட் மல்டிபிள் பண்ணுங்களேன். 1 மறுபடியும் 1 தான் இருக்குது, மறுபடியும் 1 தான் வரும். அப்போது யூனிட் டிஜிட்டில் எவ்வளோ பெரிய நம்பர் வந்தாலும் யூனிட் டிஜிட்டில் என்ன தான் வந்தாகணும், 8 தான் வந்தாகணும். இதுதான் நமக்கு டைம் சேவ் பண்ண வேண்டியது. அப்போது கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆப்ஷன் ஏ மட்டும்தான்
யூனிட் டிஜிட்டில் 8ன்னு இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர், கன்ஃபார்மாக நம்ம சொல்லலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 90வது கொஸ்டின் பாருங்க. இதுவும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆண்டொன்றுக்கு 5% தனி வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகள் 6 மாதத்திற்கு ரூபாய் 6400 பெறப்படும் தொகை என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பெறப்படும் தொகை அப்படின்னு சொல்லிட்டாங்கனாவே அதாவது மொத்த அமௌண்ட்டு தான் கேட்டிருக்காங்க. அப்போ அமௌண்ட்னா கண்டிப்பாக இந்த 6400 விட அதிகமாக தான் இருக்குமே தவிர கம்மியாக இருக்காது. அதனால் இந்த 2 ஆப்ஷன் பற்றி யோசிக்கிறவே கூடாது. ஓகேவா, ரைட். இப்போ இதில் எப்படி கண்டுபிடிக்கலாம்? எப்பயும் போல் இந்த 6ங்கிறது 5% அப்படின்னு கொடுத்துட்டாங்க. காலம் பார்த்தோம் அப்படின்னா 2 ஆண்டு 6 மாதம். அப்போ 2 6/12 நீங்கள் போடலாமா கலப்பினத்தில்? அப்போ இதையும் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 1/2. அப்போ 2 1/2 கிடைக்கும். இந்த ஒரு கலப்பினத்தை பின்னமாக மாற்றினேன். 2 4 4 + 1 5. அப்போது என் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 5/2. இந்த /2 போடணும்ல. ஓகே, இதுதான் என் வேல்யூ. இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? இந்த அமௌண்ட் பிரின்சிபல் அமௌண்ட் சொல்லிட்டாங்க. தொகை என்ன? நம்ம வட்டியை மட்டும் கண்டுபிடிச்சி இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, எப்பயும் போல் சிம்பிளாக PNR/100 இதில் நீங்கள் நோட் பண்ணுங்கள். பிரின்சிபல் அமௌண்ட்டு 6400, என் வேல்யூ 5/2. ஓகேவா, 2 கீழே நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஆர் வேல்யூ என்ன? மறுபடியும் 5 தான். எப்பயும் போல் ஃபார்முலா வரக்கூடிய 100. ஓகேவா, இப்போ இதை சிம்பிளை பண்ணுங்கள். இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். அடுத்து 2 2 இங்கே 32 64. ஓகேவா, இனி நம்ம மல்டிபிள் பண்ண வேண்டிய நம்பர் என்ன? 32 × 5 25. இப்போ 32 × 25. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. அதான் 25 அப்படின்னாவே இதுக்கு பக்கத்தில் உள்ள நம்பரை 2 0 சேர்த்து 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். 2 0 சேர்த்து 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். 1 4 8 32. அப்போ 800ங்கிறது கிடைக்குதா? 800 தான் தனி வட்டியோட அமௌண்ட்டு. நம்ம வட்டி மட்டும் தானே கண்டுபிடிச்சிருக்கோம். PNR/100 என்ன? வட்டி மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அவசரத்தில் இதை சூஸ் பண்ணிடக்கூடாது. ஓகேவா, அவங்க தொகையும் கேட்டதுனால இந்த 6400ஓட 800 ஆட் பண்ணணும். 800 ஆட் பண்ணால் என்ன வரும்? 7200ன்னு வரும். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 114வது கொஸ்டின் கவனிங்க. வட்டத்தின் ஆரம் 1 சென்டிமீட்டர் அதிகரிக்கும் போது வட்டத்தின் பரப்பு 66 சதுர சென்டிமீட்டர் அதிகரிக்கிறது எனில் புதிய வட்டத்தின் பரப்பு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது 2D கான்செப்ட். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆல்ரெடி ஒரு வட்டத்தோட ஆரம் ஒரு குறிப்பிட்ட வேல்யூ இருந்திருக்கு. அதோட பரப்பளவு என்ன அப்படிங்கிறது நம்ம ஜென்ரல் ஃபார்முலாவை எடுத்துக்கலாம். என்ன? πr². வட்டத்தோட பரப்பளவு என்ன? πr² தான். இப்போ என்ன நடக்குது? வட்டத்தோட ஆரம் 1 சென்டிமீட்டர் அதிகரிக்கும் போது வட்டத்தோட பரப்பு 66 சென்டிமீட்டர் அதிகரிக்கிறது. அப்போ ஆல்ரெடி பழசாக இருந்த அந்த πr² சேர்த்து இந்த 66 சதுர சென்டிமீட்டரும் அதிகமாயிருச்சு. ஓகேவா, இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா புதிய வட்டத்தோட பரப்பு ஒரு மாற்றம் பண்ணி அவங்க கொஸ்டின் கேட்குறாங்க. சிம்பிளை பண்ணி கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாகவே இந்த இவ்வளவு அதிகமாயிருச்சுன்னு சொன்னாங்களா, இவ்வளவு அதிகமாயிருச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா ஈஸியாக நம்ம கெஸ் பண்ணலாம். இப்போது புதிய வேல்யூ தானே 1 சென்டிமீட்டர் அதிகமாக இருக்குது. அப்போ அதுதான் பெருசாக இருக்கும். அப்போது πr+1. ஓகே, 1 சென்டிமீட்டர் அதிகரிக்கல. அப்போ r+1² இதுதான் புதிய பரப்பளவு. ஓகே, வட்டத்தோட பரப்பளவு மைனஸ், ஏன்னா வித்தியாசம் தானே, இவ்வளவு அதிகமாக இருக்குன்னா இவ்வளோதான் வித்தியாசம் இருக்கும். அப்போ பழைய வேல்யூ πr², இதோட வேல்யூ 66. அப்போ புதுசுக்கும் பழசுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கும்? அந்த 66 சென்டிமீட்டர் சதுர சென்டிமீட்டர் அதிகமானதானே அந்த வித்தியாசமாக இருக்கும். இந்த பாயிண்ட் தான் நோட் பண்ணி ஏற்கனவே இந்த மாதிரி மாடல் நம்ம மற்ற டாப்பிக்லையும் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ அந்த கரெக்டான லாஜிக்கு இங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ இதை சிம்பிளை பண்ணுங்கள். பைங்கிறத நோட் பண்ணிடுறேன். இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா 1+r+1² a+b² அந்த ஃபார்மெட்டில். அப்போ r² ப்ளஸ் அதாவது a² + b² + 2ab. அப்போ 2r × 1 அப்படி அது மட்டும்தான் வரும். மைனஸ் πr² ஈக்குவல் டு 66. இப்போ நீங்கள் பை வேல்யூ உள்ளே மல்டிபிள் பண்ணுங்கள். πr² வரும் ப்ளஸ் பை அப்படிங்கிற மட்டும் வரும். ஏன்னா 1² 1 தானே, பை மட்டும் தான் வரும். ப்ளஸ் இங்கே 2πr மைனஸ் πr² ஈக்குவல் டு 66. ஓகேவா, இதில் ப்ளஸில் இருக்க மைனஸில் இருக்க வேல்யூ என்ன? πr² மட்டும் தான் ப்ளஸ் மைனஸில் இருக்குது. ரிமைனிங் பார்ட் அப்படின்னா இந்த பை ப்ளஸ்
2 பை ஆர் அப்படிங்கிற வேல்யூ இருக்குது ஈக்குவல் டு 66 அப்படிங்கிற நம்ம சொல்லலாம். இதுலேயே நீங்கள் பை வேல்யூ காமனாக எடுங்க 1 ப்ளஸ் இங்கே பை வெளியில் பேசினா பேலன்ஸ் 2r மட்டும்தான் இருக்கும். 2r ஈக்குவல் டு 66. இப்போ பையோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். பையோட வேல்யூ 22/7 1 ப்ளஸ் 2r ஈக்குவல் டு 66. இப்போ 22ஆல் அடிச்சு கொடுங்க. ஒரு 22 22 3 22 66. இப்போ டிவைடில் இருக்க 7 ஈக்குவல் டு அந்த சைடு போகும்போது மல்டிபிளாக மாறும். அப்போ 1 ப்ளஸ் 2r அப்படிங்கிறதான் இந்த 21 கிடைக்கும். இதில் இருந்து ப்ளஸ் 1 ஈக்குவல் டு அந்த சைடு போகும்போது மைனஸாக மாறும். அப்போ 2rோட வேல்யூ 21 மைனஸ் 1 20. இதுல இருந்து r வேல்யூ அடிச்சு கொடுக்கலாம். அப்போ 10ன்னு வருமா? நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பழசு எவ்வளவு r வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க, புதிய வட்டத்தோட தானே. புதிய வட்டத்தோட ஆரம் 1 சென்டிமீட்டர் அதிகரிச்சுன்னா அப்போ r + 1 அப்படின்னா 10 + 1 11 தானே. இதுதான் புதுசு. ஓகேவா? இப்போ வட்டத்தோட பரப்பை நம்ம கம்பேர் பண்ணணும். வட்டத்தோட பரப்பு என்ன? பை r² இங்கே நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். பை வேல்யூ 22/7. ஆர் வேல்யூ தான் நம்ம புதிய ஆர் வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா r + 1 நம்ம வச்சுருந்தோம். இப்போ அந்த r + 1 11ங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ 11². ஓகே, இதுதான் அவங்க மாற்றம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்போ இதில் என்ன மாற்றம் பண்ணியிருக்காங்க, 22 2 × 11ன்னு பிரிச்சுட்டாங்க. /7 × 11². இப்போ ஆல்ரெடி 11² இருந்தது, இங்கே ஒரு 11. அப்போது 22/7 × 11³ அப்படிங்கிறது தான் இதற்கான ஆன்சர். அப்போது ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ இவ்வளோ சேஞ்சஸ் நம்ம கண்டிப்பாக பண்ணுற மாதிரி இருக்கும். வந்துட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இதில் இன்னொரு ஒரு கெஸ்ஸிங் நம்ம பண்ணலாம். என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் நம்ம தெரிஞ்சு, அதாவது புதிய வட்டத்தோட பரப்போட பழைய வட்டத்தோட பரப்போட இந்த 66 சதுர சென்டிமீட்டர் அதிகம் அப்படின்னு நம்ம தெரியும். அப்போ இதை நம்ம எப்படி நம்ம கெஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ பை வேல்யூ 22/7 போட்டுக்க வேண்டியதான். r² வேல்யூ நம்மளுக்கு தெரியாது, இங்கே 66 அப்படின்னு இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 22 2 × 11/7 இதை நான் பிரிச்சுக்கிறேன். அடுத்தது பார்த்தோம்னா 66 6 × 11 அப்படின்னு நான் பிரிச்சுக்கிறேன். அப்போ இதுல இருந்தே நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த 11ஓட மடங்கு தான் இங்கே வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அப்போது கண்டிப்பாக ஆப்ஷன் சியாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ணலாம். அதாவது லாஸ்ட் மினிட்ல இந்த கொஸ்டின் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒரு கெஸ்ஸிங்கில் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். அடுத்து 115வது கொஸ்டின் பாருங்க. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு 6% அதிகரிக்கிறது. 2018ஆம் ஆண்டு மக்கள் தொகை 2,38,765 இருந்தது. 2020ஆம் ஆண்டின் மக்கள் தொகை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் ஸ்டார்டிங்கில் 2018 இருந்த மக்கள் தொகை கொடுத்துட்டாங்க 23, 87, 65 அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து ஒவ்வொரு வருஷமும் 6% அதிகரிக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் இந்த 2 விதத்தில் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் என்ன இருந்ததோ அதை நீங்கள் நோட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு டைம் 6%. அப்போ 2019 6% அப்படிங்கிறபோது 100ஓட இந்த 6 ஆட் பண்ணிக்கணும். அப்போ 106/100 இன்ட்டு அடுத்து 2020ஆம் ஆண்டு இன்னொரு 2 டைம் தானே. அப்போ 106/100. இதை சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். இப்போது இதை எப்படி நீங்கள் கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிவிட்டு அடுத்து இதை மல்டிபிள் பண்ணி லாஸ்ட்டு 4 டிஜிட்டுக்கு முன்னாடி நீங்கள் புள்ளி வச்சுக்கலாம். அப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் சம்திங் வர்ற வேல்யூவை நீங்கள் அந்த இடத்துல கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேவா? கேன்சல் பண்ணி முழு வேல்யூவாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா 106 × 106 ஈஸியாக நீங்கள் மல்டிபிள் பண்ணிடலாம். என்னென்னா 106ஓட அந்த 6 ஆட் பண்ணணும். அப்போ என்ன ஆகும், 112 அப்படின்னு கிடைக்கும். அடுத்து 6 ஸ்கொயர் பண்ணுறதை பக்கத்தில் போடணும், 36. இதுதான் வந்து இந்த 106 மல்டிபிள் பண்ணுறது. ஓகேவா? இப்போ இந்த நம்பரையும் மல்டிபிள் பண்ணணுமா? ஸோ மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா இப்போ 2, 3, 8, 7, 6, 5. ஓகேவா? இதெல்லாம் நம்ம மல்டிபிள் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணலாம்,
4 டிஜிட். ஏன்னா 100 100 அப்படின்னு இருக்குல்ல, அப்போது ஃபஸ்ட்டு ஒரு 100னா 2 டிஜிட், அடுத்த ஒரு 100னா 2 டிஜிட். அப்போது இந்த மாதிரி 4 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம். ஓகேவா, கிடைக்கிற வேல்யூ. இப்போ நீங்கள் கிடைக்கிற வேல்யூலாம் நீங்கள் மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் அடுத்தடுத்தது மல்டிபிள் பண்ணி தான் இருக்கணும். ஏன்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு ஒர்க்கு நம்ம பண்ணி தான் ஆகணும். 6 30, பேலன்ஸ் 3, 6 36, பெரிய வேலையாக தான் வரும். நம்ம அடுத்தடுத்து பண்ணிடலாம். 6 30, 6 36, 3 39, பேலன்ஸ் 3, 6 42, 3 45, பேலன்ஸ் 4, 6 48, 4 52, 52 2, பேலன்ஸ் 5, 6 3 18, 5 23, 3, பேலன்ஸ் 2. அடுத்து 12 2 14. ஓகேவா, இது ஃபர்ஸ்ட். இது அடுத்து 3ஆல் மல்டிபிள் பண்ணுங்க. 3ஆல் மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா 3 5 5, பேலன்ஸ் 1. ஏன்னா இதில் என்ன பண்ணால் ஒரு 2 டிஜிட் நீங்கள் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த 2 டிஜிட் கெஸ் பண்ணீங்க அப்படின்னாவே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அதனால தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மல்டிபிள் பண்ண சொன்னேன். 3 5 5, பேலன்ஸ் 1, 3 1 19, பேலன்ஸ் 1, 3 21க்கு 21 ப்ளஸ் அந்த 1 22க்கு 2, பேலன்ஸ் 2. அடுத்தது 3 24 2 26, பேலன்ஸ் 2. அடுத்து 3 9 9 2 11க்கு 1, பேலன்ஸ் 1. அடுத்து 3 2 6 1 7. ஓகேவா, அதுக்கு அடுத்து 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்க. 2 10, பேலன்ஸ் 1, 6 12 1, 13க்கு 3, பேலன்ஸ் 1, 7 2 14 1, 15க்கு 5, பேலன்ஸ் 1, 8 2 16 1, 17க்கு 7, பேலன்ஸ் 1, 2 6 1 7, 2 4. அடுத்தது என்ன, 4 5 5, அதே நம்பர் தான் ரிப்பீட் ஆகும். 4 5 5, 6 7 8 3 2, அதே நம்பர் தான் அடுத்ததுக்கு 1 தானே. 5 6 7 8 3 2. இப்போ நீங்கள் கவனிங்களே, 0 கரெக்டாக நோட் பண்ணுங்கள். 0 இங்கே 14க்கு 4, பேலன்ஸ் 1. இங்கே என்ன வரும், 15க்கு 5, பேலன்ஸ் 1. இங்கே என்ன வரும், இப்போ 6 10 13க்கு 3, பேலன்ஸ் 1. பேலன்ஸ் 1ன்னு பார்த்தோம் அப்படின்னா 10 20 26க்கு 6. ஓகே, 26க்கு 6, பேலன்ஸ் 2 அப்படின்னா இங்கே 6 7 14 20 27. இப்போது நம்ம என்ன பண்ணணும், டிவைடில் 100 × 100 அப்படின்னு இருக்கனால நம்ம என்ன பண்ணணும், 4 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும்னு சொன்னோன்னா, அப்போ 1 2 3 4 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னா நம்ம லாஸ்ட்லேருந்து வரும்போது அந்த 4 டிஜிட்டை விட்டுருங்க, மீதி 6 7ன்னு இருக்கா. அப்போ லாஸ்ட் 2 டிஜிட் எங்கே 6 7 2 இருக்குது, ஆப்ஷன் பியில் தான் இருக்குது. அப்போது ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ அப்போ நம்ம மல்டிபிள் பண்ணுற மாதிரி இருக்குன்னா, ஆனால் இருந்தாலும் ஒரு சில ஸ்டெப்லேயே பாதி ஸ்டெப்லேயே ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஆன்சர் கண்டுபிடிச்சாலும் ஓகே. ஆர் இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா 2 3 8 7 6 5. ஏன்னா பெரிய நம்பர். நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், கொஸ்டின் வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் ஒரு சில கொஸ்டின் கொடுப்பாங்க. அதை நம்ம கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணி ஆகணும். இதிலேருந்து நீங்கள் 6% கண்டுபிடிச்சி இதோட ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி வர்ற வேல்யூவில் 6% கண்டுபிடிச்சி அந்த வேல்யூவோட நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணீங்க அப்படின்னாவே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும். இதில் ரெண்டில் எது பண்ணுறதாலும் மல்டிபிள்ங்கிறது இங்கே ரொம்ப முக்கியமானது. ஃபாஸ்ட்டாக நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். அடுத்து 138வது கொஸ்டின் பாருங்க. ஒரு வட்டத்தின் ஆரமானது அதனுடைய சுற்றளவில் 5% அதிகரிக்கும் அளவிற்கு அதிகரிக்கும் அளவிற்கு உயர்கிறது எனில் அவ்வட்டத்தின் பரப்பளவு எத்தனை சதவீதம் அதிகரிக்கும்? ஸோ இது நம்ம நிறைய நேரங்களில் நம்ம பார்க்குறோம் தான். இது பர்சன்டேஜ் கான்செப்ட் எடுக்கிறதாலும் சரி, ஆர் 2D கான்செப்ட் எடுக்கிறதாலும் சரி. இப்போ 2D கான்செப்டில் இந்த மாதிரி பர்சன்டேஜ் யூஸ் பண்ணுவாங்கங்கிறத ஆல்ரெடி நிறையா வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இப்போ இதை பார்த்தோம் அப்படின்னா ஆரம் 5% அதிகரிக்கும்னு சொன்னாலும் சுற்றளவு 5% அதிகரிக்கும்னு சொன்னாலும் ரெண்டுமே ஒன்று தான். ஓகேவா? இது ரெண்டுக்குமே நம்ம ஒரே ட்ரிக்கை யூஸ் பண்ணலாம். என்ன அப்படின்னா x + y + xy/100 xy/100. இதில் x என்ன, எக்ஸும் 5% தான், ஒய்யும் 5% தான். அது சப்ஸ்டிட் பண்ணுங்க. மொத்தத்துக்கு இந்த பரப்பளவு எத்தனை சதவீதம் அதிகரிக்குங்கிறத வந்துடும். அப்போ இங்கே என்ன, x 5 + y 5 + xy. அப்போ 5 × 5 ÷
100. இப்போ 5 25, 25க்கு முன்னாடி 2 டிஜிட் புள்ளி வச்சிடும். இப்போ இங்கே 10ன்னு வரும். இங்கே ஆல்ரெடி என்ன இருக்கும் 0.25 இருக்கும். அப்போ 10.25% பரப்பளவு அதிகரிக்கும். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 11√3 அடி நீளமுடைய மூலை விட்டம் கொண்ட ஒரு கனசதுர அறையின் கன அளவு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது 3D கான்செப்ட், கனசதுரம். இப்போ இந்த கனசதுரத்தோட மூலை விட்டம் அப்படின்னு சொன்னனால கனசதுரத்தோட மூலை விட்டத்துக்கான ஃபார்முலா A√3. இதோட வேல்யூ அவங்க கொடுத்துட்டாங்க 11√3 அப்படின்ட்டு. எல்லாமே அடின்னு தான் இருக்கு. ஓகே, அப்போ கன அடி அப்படிங்கிறது தான். அப்போ நம்ம அதோட யூனிட் எந்த வேல்யூ நம்ம சேஞ்ச் பண்ண அவசியம் இல்லை. இப்போ நெக்ஸ்ட் என்ன, அதோட கன அளவு கேட்குறாங்க. அப்போ கனசதுரத்தோட கன அளவுனா A³ தான் அதுக்கான ஃபார்முலா. அப்போ நம்மளுக்கு என்ன வேல்யூ தேவை, அந்த பக்க வேல்யூ மட்டும் தெரிஞ்சால் போதும். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம், இந்த மூளை விட்ட வேல்யூ கொடுத்துருந்தாங்கல்ல, இதுல இருந்தே நம்ம கண்டுபிடிச்சலாம். இந்த √3 இந்த √3 கேன்சல் ஆயிரும். அப்போ ஏவோட வேல்யூ 11. ஓகேவா? அப்போ 11³ தான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர். 11³ என்ன, 1331. கியூப் வேல்யூலாம் 1³ இருந்து 20³ வரைக்குமாவது கண்டிப்பாக படித்து வச்சுருக்கணும். இதை நான் நிறையா வீடியோஸில் என்னோட நிறைய கிளாஸஸ்லாம் நான் சொல்கிறேன். இதை நீங்கள் படித்து வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்மளுக்கு டைம் சேவ் ஆகும். இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்கள். ஒரு சில ப்ராப்ளம்லாம் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணி மல்டிபிள் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு சில ப்ராப்ளம் நம்ம ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிக்கிற அளவுக்கு இருக்குது. இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 11³ வேல்யூ தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா இதுதான் ஆன்சருங்கிறத ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பேன். இல்லை அப்படின்னா ஒவ்வொரு டைமும் மல்டிபிள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ அதை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இன்னும் நிறையா பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மல்டிபிள் பண்ண வேண்டிய மனப்பாடம் பண்ண வேண்டிய வேல்யூஸில் கான்சென்ட்ரேட் பண்ணவே மாட்டுறாங்க. ஓகேவா? ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். அடுத்து இந்த 140வது கொஸ்டின் பாருங்க. வணிகர் ஒருவர் தண்ணீர் கொதிகலனை 18% சரக்கு மற்றும் சேவை வரியுடன் சேர்த்து ரூபாய் 10,502க்கு விற்றார். தண்ணீர் கொதிகலனை சரக்கு மற்றும் சேவை வரியை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது பெர்சன்டேஜ் கான்செப்ட் தான். என்ன, இந்த அமௌண்ட்டுங்கிறது மொத்தத்துக்கு எத்தனை பெர்சன்டேஜுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போது எதோட சேர்த்து அந்த சரக்கு மற்றும் சேவை வரி அது எத்தனை பெர்சன்டேஜ், 18% சேர்த்து. அப்போ ஒரிஜினல் ஒரு அமௌண்ட்டு 100% இருக்கும். இதோட சேர்த்து இந்த 18% சேர்ந்து தான் இந்த அமௌண்ட்டாக வந்திருக்கு. அப்போ மொத்தத்துக்கு 118% அளவு தான் இந்த 10,052ங்கிறத புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இதுல இருந்து அவங்க என்ன கேட்குறாங்க, சரக்கு மற்றும் சேவை வரியை காண்க அப்படின்னு கேட்குறாங்களா, 18% என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மாடல் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் கிராஸ் மல்டிபிள் பண்ணி சிம்பிளை பண்ணுறதுனால நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 118x ஈக்குவல் டு இந்த 10,502 இன்ட்டு 18. மறுபடியும் அந்த எக்ஸ் வேல்யூங்கிற போது என்ன ஆகும், இந்த 118 டிவைடில் வந்துடும் 118 அப்படிங்கிறது. இப்போ இதை சிம்பிளை பண்ணுங்க. நம்ம வேறு வழியில் 2 நம்ம சிம்பிளை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஒருவேளை இதை 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 5 9 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது என்ன, இந்த வேல்யூ 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 5 2 பேலன்ஸ் 1 மறுபடியும் 5 1 அப்படிங்கிறதான் கிடைக்கும். ஓகேவா? இப்போ வேறு வழி இல்லை, இந்த வேல்யூவை 59ஆல் தான் நம்ம டிவைட் பண்ணி ஆகணும். ஏன்னா ஈஸியாலாம் ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. நம்ம ஒர்க்கு அந்த இடத்துல பண்ணுற மாதிரி தான் கொடுப்பாங்க. இப்போது 525 எடுத்துக்கலாம். ஏன்னா 52 எடுக்க முடியாது, 59 அடங்காது. அப்போ 525 எடுத்துக்கலாம். 525க்குள்ளே எத்தனை 59 இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ணலாம். என்ன அப்படின்னா ஒருவேளை 60 அப்படின்னு வச்சோம் அப்படின்னா 60 × 10 600. அதே இது 9 அப்படின்னு வச்சோம் அப்படின்னா 50 + 9ங்கிறத எப்படி மல்டிபிள் பண்ணுவாங்க, 450. இது 9 81. அப்போ 81னா 525க்கு மேலே போயிடுது. அப்போ 8 டைம்ஸ் நம்ம கெஸ் பண்ணணும். இதுதான் நம்ம அதை ஃபாஸ்ட்டாக கெஸ் பண்ண வேண்டியது. ஓகேவா? இப்போ 8 9 72க்கு 2 பேலன்ஸ் 7 8 5 40 47. ஓகேவா? அப்போ 525ல் 8 டைம்ஸ் இங்கே நம்ம நோட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? 8 டைம்ஸ் நம்ம நோட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 3, இங்கே 12. 12ல்
7 போனஸாக பேலன்ஸ் 5. ஓகேவா? அப்போ 53 மட்டும்தான் இருக்குது. இந்த லாஸ்ட்டில் இருக்க இந்த 1, ஓகே, அந்த 1 இருக்குல்ல, அப்போ 531. அப்போது 59 எத்தனை டைம் இருக்குங்கிற பாருங்கள். இப்போ லாஸ்ட்டில் 1ன்னு வரணும் அப்படின்னா நம்ம 9 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணலாமா? 59 9 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். 99 81க்கு 1 பேலன்ஸ் 8 8 45 50 45 ப்ளஸ் 8 53. ஓகே, அப்போது 9 டைம் வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ அடித்து கொடுத்தாச்சு, 89 டைம்ஸ் வருது. இன்னி நம்ம என்ன பண்ண வேண்டியது? 18ஆல் தான் நம்ம மல்டிபிள் பண்ணணும். அப்போ 89ஐயும் 18ஐயும் நம்ம மல்டிபிள் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நீங்கள் 10ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள், 890ன்னு வரும். அடுத்தது 8ஆல் மட்டும் மல்டிபிள் பண்ணுங்கள், இங்கே ஆட் பண்ணிக்கலாம். 8 72க்கு 2 பேலன்ஸ் 7 8 64 ப்ளஸ் 7 64 ப்ளஸ் 7 71. ஓகேவா? இப்போ இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே 2ன்னு வருது. அடுத்து 10க்கு 0 பேலன்ஸ் 1, இங்கே 16ன்னு வரும். அப்போது ஆப்ஷன் பி 1602 தான் இதற்கான ஆன்சர். ஓகேவா? அந்த 18%ங்கிறது இதுதான் இதற்கான ஆன்சர். ஓகேவா? நீங்கள் 100% கண்டுபிடிச்சி அதை மைனஸ் பண்ணுறதாலும் ஓகே, அதுவும் நீங்கள் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம். என்னதான் இருந்தாலும் நீங்கள் அடித்து கொடுக்குற அளவுக்கு தான் இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். அடுத்து டைம் அண்ட் ஒர்க்கில் இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஏ என்பவர் பி என்பவரை விட 20% குறைவாக வேலை பார்க்கிறார். ஒரு வேலையை ஏ 7/1/2 மணி நேரத்தில் முடிப்பார் எனால் பி எவ்வளவு நேரம் முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது டைம் அண்ட் ஒர்க்கில் பேசிக் நேர்மாறல் எதிர்மாறல் கான்செப்ட் நம்ம பார்த்துருக்கோம். அந்த கான்செப்டில் ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நீங்கள் கவனிங்க, ஏ பி நம்ம எடுத்துக்கிறோம். இதில் ஏ என்பவர் பியை விட 20% குறைவு அப்படின்னு சொல்லிட்டாங்களா? அப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஏ 100% இருந்தால், சாரி, பி 100% இருந்தால் ஏ வந்துட்டு என்ன, பியை விட 20% குறைவு தானே, அப்போ 80% தான். ஓகேவா? இதை புரிஞ்சுக்கிறோம். ரைட், இதை புரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு ஏ 7.5 மணி நேரத்தில் பண்ணுறாரு. ஏ பார்த்தோம் அப்படின்னா 7.5 மணி நேரம். இதை நீங்கள் என்ன பண்ணலாம்? கலப்பு பின்னத்தை ஒரு பின்னமாக மாற்றிடலாம். அப்போ 7 2 14 + 1 15 15/2. அப்போது 80% உள்ள ஒரு நபர் ஏங்கிற நபர் 15/2 மணி நேரத்தில் முடித்தார்னா 100% உள்ள நபர் எவ்வளவு நேரத்தில் முடிப்பார் அப்படிங்கிறதான் கொஸ்டின். இப்போது இது நேர்மாறலாம் எதிர்மாறலாம் மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்போ எஃபிஷியன்சி கம்மியாக உள்ளவர் இவ்வளோ நேரத்தில் முடித்தார்னா எஃபிஷியன்சி அதிகமாக உள்ளவர் கண்டிப்பாக இவர் எடுத்துக்கிட்ட நேரத்தை விட குறைவாக தான் முடிப்பார். அப்போது இப்போ இப்போ இந்த ஃபார்மெட்டை நல்லா புரிஞ்சுக்கோங்க. 80 15/2 மணி நேரம் எடுத்துட்டாருன்னா 100 எவ்வளோ நேரம் எடுப்பார்? இதை விட குறைவு தானே. அப்போ எதிர்மாறல் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே இந்த மாதிரி நம்ம சிம்பிளை பண்ணணும் அப்படிங்கிறது நான் நிறையா வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். இந்த டைம் அண்ட் ஒர்க் வீடியோஸில் சொல்லியிருக்கேன். அப்படியே நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். அதாவது 80 எந்த சேஞ்சஸ் இல்லை. நேர்மாறலாக இருந்தால் என்ன பண்ணணும்? குறுக்கு பெருக்கல் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். எதிர்மாறல் இருந்தால் அப்படியே சிம்பிளை பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் அப்படியே சிம்பிளை பண்ணுங்கள். இந்த 0 கேன்சல் பண்ணிடுறேன். 1 2 4 2 8. அடுத்தது 2 10 3 15. 1 2 2 4. அப்போ 2 × 3 என்ன? 6. அப்போ 6 மணி நேரத்தில் முடிச்சுடுவார். அப்போ எஃபிஷியன்சி கம்மியாக உள்ளவர் 7.5 மணி நேரம் எடுக்கிறாரு. எஃபிஷியன்சி அதிகமாக உள்ளவர் இவர் 7.5 மணி நேரம் எடுக்கிறாருன்னா இவர் எஃபிஷியன்சி அதிகமானவர். அப்போ 6 மணி நேரத்திலே முடிச்சிடுறாரு. அப்போ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ நேர்மாறல் எதிர்மாறல் கான்செப்டில் ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 161வது கொஸ்டின் பாருங்கள். இதுவும் டைம் அண்ட் ஒர்க்கு தான். இதையும் ஈஸி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஒரு வேலையை 4 ஆண்கள் 3 நாட்களில் முடிப்பார் மற்றும் அதே வேலையை 3 பெண்கள் 6 நாட்களில் முடிப்பார் எனில் பின்வருவனவற்றுள் எது தவறானது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பின்வருவனவற்றுள் எது தவறானது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போது 2 பேருமே ஒரே வேலை தான் பண்ணுறாங்க. அப்போது நம்ம 2 பேரையும் ஈக்குவலாக எடுத்துக்கலாம். இப்போ 4 ஆண்கள், உங்கள் மென்னுன்னு எடுத்துக்கோ, 4 ஆண்கள் 3 நாளில் வேலை முடிக்கிறாங்க. ஓகே, இதுவும் ஒரு கான்செப்ட் வச்சுக்கணும். தனியாகவும் நம்ம கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆர் சேர்த்துமே நம்ம கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது என்ன? அதே வேலை அப்படிங்கிற போது நம்ம தாராளமாக ஈக்குவல் பண்ணிக்கலாம். இதே வேலையை 3 பெண்கள் 6 நாளில் செய்கிறாங்க அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இதில் இருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். என்னென்னா
ஒரு 3 3 2 3 6. அடுத்தது இந்த 1 2 2 4. அப்போது 2 மென்னு பார்த்தோம் அப்படின்னா 3 உமனுக்கு சமம் அப்படிங்கிற இந்த ஒரு பாயிண்ட்டை நான் வச்சுக்கிறேன். 2 மென் எத்தனை உமனுக்கு சமம்? 3 உமனுக்கு சமம் அப்படிங்கிறத நான் பார்த்துக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷனை நீங்கள் கம்பேர் பண்ணணும். எப்படி கம்பேர் பண்ணணும்? 8 ஆண்கள் மற்றும் 6 பெண்கள் ஒரே நாளில் வேலையை முடிப்பார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மொதல் ஸ்டேட்மெண்ட்டையும் மைண்டில் வச்சுக்க வேண்டியதுதான். 4 மென்னு வந்துட்டு 3 நாளில் முடிக்கிறாங்க அப்படின்ட்டு. இப்போது 8 மென்னு ஆப்ஷன் ஏக்கு பார்க்குறேன். 8 மென்னும் 6 உமனும் சேர்ந்து ஒரே நாளில் வேலையை முடிப்பாங்களா அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்கேன். அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். இப்போ பாருங்கள், 2 மென்னு வந்துட்டு 3 உமனுக்கு சமம் அப்படின்னா எல்லாமே ஒன்று உமனாக மாற்றலாம், 6 மென்னாக மாற்றலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, உமனை வந்து மென்னாக மாற்றுறேன். அப்போ 3 உமன் 2 மென்னுக்கு சமம் அப்படின்னா 6 உமன் என்ன 4 மென்னுக்கு சமமா? அப்போது 8 மென்னு ப்ளஸ் 4 மென்னு இவங்க சேர்ந்தாங்க அப்படின்னா மொத்தத்துக்கு எத்தனை நாள் வருது? 12 நாள் வருது. ஓகேவா? 12 மென்னுன்னு வருது. இப்போ இந்த பாயிண்ட்டை நான் எங்கே கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னா மென்னோடய கம்பேர் பண்ணுறேன். இங்கே மென்னுன்னு மாற்றிட்டிங்கன்னா மென்னோட கம்பேர் பண்ணணும், உமன் மாற்றிட்டிங்கன்னா உமனோட கம்பேர் பண்ணணும். அப்போது பிஹெச்டி கான்செப்ட் நான் சொல்லியிருக்கேன்ல, 4 மென்னு 3 நாளில் பண்ணாங்கன்னா 12 மென்னு எத்தனை நாளில் வேலையை முடிப்பாங்க? ஒரே நாளில் முடிச்சுவாங்க. ஏன்னா நாம 12ன்னு வருதுல்ல, அப்போ இந்த 12 இந்த 12 கேன்சல் ஆயிரும், எக்ஸோட வேல்யூ 1ன்னு வரும். அப்போது அவங்க கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டு தான். ஏன்னா 8 மென்னும் 6 உமனும் சேர்ந்தாங்கன்னா ஒரே நாளில் வேலையை முடிச்சிருவாங்க. கரெக்டு தான். இப்போது அடுத்தது இதே கான்செப்ட்லேயே 6 மென்னும் 8 உமனும் சேர்ந்தாங்கன்னா ஒரே நாளில் முடிச்சிருவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக இது ஆப்போசிட்டாக வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இதான் அதற்கான ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ணிடலாம். ஏன்னா எப்பயும் போல் இங்கே நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ என்ன பண்ணலாம், மென்னை உமனாக மாற்றிருந்தாலும் மாற்றிக்கலாம், 6 உமனை மென்னாக மாற்றிருந்தாலும் மாற்றிக்கலாம். இப்போது என்ன, இங்கே மென்னு 2 மென்னு இருக்கா, 2 மென்னை 3 உமனாக மாற்றிருக்கான். அப்போ 2 மென்னு 3 உமனுக்கு சமம் அப்படின்னா அப்போ 6 மென்னு அப்படிங்கிறபோது இதையும் நம்ம என்ன பண்ணணும், இப்போ 2 3ஆல் மல்டி பண்ணால் தான் நம்மளுக்கு 6. அப்போ இதையும் 3ஆல் மல்டி பண்ணணும், 3 9 உமன்னு ப்ளஸ் 8 உமன் மொத்தத்துக்கு சேர்ந்த எத்தனை 17 உமன். இப்போ நம்ம எங்கே கம்பேர் பண்ணோம் அப்படின்னா உமன் கான்செப்டில் கம்பேர் பண்ணணும். உமன் கான்செப்ட் என்ன, 3 உமன் 6 நாளில் பண்ணாங்கன்னா 17 உமன் எத்தனை நாளில் முடிப்பாங்க? உங்க ஒரே நாளில் முடிப்பாங்களா? அதானே அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பாக வராது, ஏன்னா அடிச்சு கொடுக்க முடியாது. 18 17 அப்போ 1 பாயிண்ட் சம்திங் இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கும். அப்போ இதுவே வரவே இல்லை, ஒரே நாளில் முடியலை. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் பி தான் அவங்க கேட்டிருக்க ஸ்டேட்மெண்ட் என்ன, தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்களா? அப்போ இதுதான் வந்துட்டு அவங்க கேட்டிருக்கிறதுலே கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இதுதான் தவறானது. சார் மற்ற செக் பண்ணவே இல்லை அப்படின்னா செக் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஒருவேளை நீங்கள் செக் பண்ணுறீங்க அப்படின்னா இதே போல் மென்னு உமன் கான்செப்டை நீங்கள் மாற்றி, இப்போது எப்படின்னா உமன் மாற்றவே தேவையில்லை, 4 மென்னு 3 நாளைக்கு பண்ணாங்கன்னா அடுத்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க, 12 ஆண்கள் தானே, அப்போ 12 மென்னு எத்தனை நாளில் முடிப்பாங்க? இதை பாருங்கள், ஒரே நாளிலே முடிச்சிருவாங்க. இதுவும் கரெக்டு தான். ஓகேவா? இதுவும் கரெக்டு தான். அதே போல் 18 பெண்கள் வந்துட்டு ஒரே நாளில் முடிப்பாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. 3 பெண்கள் 6 நாளில் முடித்தாங்கன்னா 18 பெண்கள் எத்தனை நாளில் முடிப்பாங்க? 6 மணி 18 தானே, அப்போ இதுவும் ஈக்குவல். அப்போது இதுவும் ஒரே நாளில். அப்போ மற்ற 2 ஸ்டேட்மெண்ட் சியும் டியும் சரிதான், டி மட்டும்தான் தப்பு அப்படிங்கிறத இதில் இருந்தே நம்ம தெரிஞ்சிருக்கலாம். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 162வது கொஸ்டின் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட வருடத்தில் ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 5% அதிகரிக்கிறது, மேலும் அதற்கு அடுத்த வருடத்தில் மக்கள் தொகை 5% குறைகிறது. 2வது ஆண்டின் முடிவில் மொத்த மக்கள் தொகை 9975 எனில் 1ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் மக்கள் தொகை எவ்வளவு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஆக்சுவலாக சிஐ கான்செப்ட் தான், இதை ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பர்சன்டேஜ் கான்செப்டில் நான் கண்டுபிடிக்க போகிறேன். இப்போது நானும் நிறையா கிளாஸ் வீடியோஸ்லாம் நான் கொடுத்துருப்பேன். என்ன அப்படின்னா ஒரே பர்சன்டேஜில் அதிகரித்து ஒரே பர்சன்டேஜில் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா எப்பவுமே டிக்ரீஸ் தான் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதோட ரிசல்டன்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணோம்ல, x + y +
xy/100. அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எத்தனை பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இதில் பாருங்கள் 5% அதிகமாக -5 ஏன்னா குறைஞ்சதுனால. அடுத்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் -5 × 5 / 100. இப்போ சிம்பிளை பண்ணுங்கள். இப்போ இந்த +5 -5 கேன்சல் ஆயிரும். இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா 5 25, அப்போ 0.25 2 டிஜிட் முன்னாடி புள்ளி வைக்கணும்ல, இதுதான் குறைஞ்ச அளவு. சரி, இதை நான் எப்படி கம்பேர் பண்ண போகிறேன்? இப்போது எப்பவுமே ஸ்டார்டிங்கில் 100% இருக்குது. நல்லா கவனிங்க, ஈஸியாகவே டைம் சேவ் பண்ணலாம். 10 செகண்டில் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். 100% அளவுங்கிறது இருக்கும். இந்த குறைஞ்ச இந்த 0.25% அந்த குறைஞ்ச அளவு தான் இவங்க கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் முடிவில் வந்தது தானே. அப்போது 100லேருந்து 0.25 போணுச்சுன்னா பேலன்ஸ் 99.75%. இந்த பர்சன்டேஜ் வேல்யூ தான் 99.75. ரொம்ப சிம்பிளாக அங்கே சிமிலராக இருக்க மாதிரியே தெரியுதா? 99.75, இங்கே 99.75. ஓகேவா? இப்போ இதை எப்படி ஈஸியாக சிம்பிளை பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள். அவங்க என்ன முதலாம் ஆண்டு தொடக்கம் தானே, அப்போ 100% கேட்குறாங்க. இப்போ நல்லா கவனிங்களே, 99.75% வேல்யூ 75%ங்கிறது 99.75னா 100% வேல்யூ என்ன? இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். இப்போ நான் அந்த பாயிண்டில் இருக்கிறத என்ன பண்ணுறேன் அப்படின்னா 99.75/100ன்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? இந்த 100 தனி, இந்த 100/100ன்னு போட்டிருக்கேன். இதோட வேல்யூ தான் 99.75. ஆன்சர் வந்துருச்சா? இப்போ பாருங்களேன், இந்த 99.75 இந்த 99.75 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ டிவைடில் இருக்க இந்த 100 இந்த சைடு போகும்போது மல்டிபிளாக நிற்கும். இப்போ நம்ம மல்டிபிள் பண்ண வேண்டிய நம்பர் 100, இந்த ஒரு 100 × 100 என்ன? இந்த 10,000. ஓகே, அப்போ எக்ஸோட வேல்யூ இந்த 10,000ங்கிறது தான் ஆன்சர். ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ரொம்ப சிம்பிள். நீங்கள் இந்த கூட்டு வட்டி கான்செப்டில் இதே வச்சுக்கலாம். ஸ்டார்டிங்கில் எக்ஸு 105/100 மொதல் வருஷம், அடுத்தது 105 குறையில, அப்போ 95/100. இதை சிம்பிளை பண்ணி எங்களுக்கு 99.75 அப்படிங்கிறது கிடச்சி இதை நீங்கள் சிம்பிளை பண்ணலாம். இப்படியும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதே இது இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ரைட். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 163வது கொஸ்டின் பாருங்கள். இது சிம்பிளிஃபிகேஷன் கான்செப்ட் தான். 5 3/4, 4 4/5 மற்றும் 7 3/8 இவற்றின் கூடுதலுடன் எந்த பின்னத்தை கூட்ட அது ஒரு முழு எண்ணாகும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கலப்பு பின்னத்தில் ஒரு பின்னமாக மாற்றிடணும். அப்போ என்ன பண்ணுவோம்? 5 20, 20 + 3 23, 23/4 ப்ளஸ் 4 20, 20 + 4 24, 24/5 ப்ளஸ் 8 56 3 59, 59/8, 8 56 + 3 59. ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் நம்ம கூட்டிடுவோம். கூட்டணும்னா நம்ம கீழே எல்சிஎம் எடுக்கணும். 4 5 8 இருக்குன்னா எல்சிஎம் இங்கே 40 அப்படிங்கிற வரும். அதை நம்ம டவுட்டு என்ன வருமா அப்படிங்கிறத யோசிக்கணும் கூட அவசியம் இல்லை. கொடுத்துருக்க ஆப்ஷன்லாம் டிவைடில் 40 இருக்குன்னா கண்டிப்பாக இதுவும் 40 தான் அப்படிங்கிறத கெஸ் பண்ணிடலாம். இப்போது இதை நம்ம 10ஆல் மல்டிபிள் பண்ணால் தான் 40. அப்போ மேலேயும் 10ஆல் மல்டிபிள் பண்ணணுமா? அப்போ 230. அடுத்தது இந்த வேல்யூ 8ஆல் மல்டிபிள் பண்ணால் தான் 40. அப்போ மேலே 8ஆல் மல்டிபிள் பண்ணோம். 8 32க்கு 2 பேலன்ஸ் 3, 16 3 19, 192. அடுத்து ப்ளஸ் இந்த வேல்யூ 5ஆல் மல்டிபிள் பண்ணால் தான் 40. அப்போ மேலே 5ஆல் தான். 35 45க்கு 5 பேலன்ஸு 4, 29 வருமா? ரைட். இப்போ மேலே இருக்க வேல்யூலாம் கூட்டணும் அப்படின்னா 7 வருது. அடுத்தது 9 18 + 3 21. ஓகேங்களா? 21 வருது. பேலன்ஸ் 2. அப்போ 2 இருந்துச்சு அப்படின்னா இங்கே என்ன வரும்? 5 7 717 அப்படிங்கிறது கிடைக்குது. ஓகே, 717 / 40. இப்போ நீங்கள் கவனிங்க, இதோட எந்த நம்பரை ஆட் பண்ணால், இப்போ மேலே இருக்க நம்பர் மட்டும் நீங்கள் யோசித்தா போதும். கீழே 0 இருக்குது, அதாவது 40ஓட முழுசாக டிவைட் ஆகணும். அப்போ 0 வர மாதிரி நம்பர் எதை கூட்டினா 0 வரும்? 7ஓட 3 கூட்டினா தான் 0 வரும். அப்போது இந்த 3 நம்ம எடுத்துக்கலாம். அப்போ என்ன வரும்? 720 அப்படின்னு கிடைக்குமா? 720 / 4. முழுசாக டிவைட் ஆகுதா? முழுசாக டிவைட் ஆனிச்சுன்னா அது ஒரு முழு எண்ணு அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். அப்போ இங்கே நம்ம
உங்களுக்கு 1 8 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ முழுசாகவே டிவைட் ஆயிடுது. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரியே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் 184வது கொஸ்டின் பாருங்க. ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தான். ஒரு வகுப்பில் 35 மாணவர்கள் உள்ளனர். கீழிருந்து கணக்கிடும்போது கமல் என்பவர் 7வது இடத்தில் உள்ளார். மேலிருந்து கணக்கிடும்போது சுரேஷ் என்பவர் 9வது இடத்தில் உள்ளார். ரமேஷ் என்பவர் இவ்விருவருக்கும் இடையில் உள்ளார். ரமேஷுடன் ஒப்பிடும்போது கமல் எந்த இடத்தில் உள்ளார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே மேலிருந்து கீழ் இந்த மாதிரி கான்செப்ட், ஓகேவா? இப்போ இடது வலம் அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம், மேலிருந்து கீழ் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, இதில் 1லேருந்து 35 வரைக்கும் ஆட்கள் இருக்காங்க. ஓகே, இது டாப்பு, இது பாட்டம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இங்கே என்ன, மொத்தம் 35 பேர் இருக்காங்க. கீழிருந்து கணக்கிடும்போது கமல் 7வது இடத்தில் உள்ளார். அப்போ கீழே இருந்து பார்க்கும்போது கமல் பார்த்தோம் அப்படின்னா 7வது இடத்துல, இது கமல். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன, மேலிருந்து கணக்கிடும்போது சுரேஷ் 9வது இடத்தில் உள்ளார். ஓகே, சுரேஷ் 9வது இடம். அப்போ எங்கேருந்து, மேலேருந்து கணக்கிடும்போது 9வது இடத்துல சுரேஷ் இருக்கார். இப்போ ரமேஷ் என்பவர் இவ்விருவருக்கும் இடையில் உள்ளார். இப்போ இடையில எத்தனை பேர் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இவங்க 2 பேர்த்துக்கும் நடுவில் யார் இருக்கா, ரமேஷ் இருக்காரு. ஓகேவா? எத்தனாவது பிளேஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணல. இப்போ ரமேஷுடன் ஒப்பிடும்போது கமல் எத்தனாவது இடம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரமேஷ்ல இருந்து கமல். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லாத்தையும் ஒரு ஆளை அவங்க ஒரு சைட்ல இருந்து எத்தனாவது பொசிஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதாவது டாப் பிளஸ் பாட்டம், இதுவே லெஃப்ட் ரைட்டும் கூட நம்ம வச்சுக்கலாம். டாப் பிளஸ் பாட்டம் ஈக்குவல் டு டோட்டல் பிளஸ் 1. ஓகே, எப்பயுமே இந்த ஒரு ஃபார்முலா மைண்டில் வச்சுக்கோங்க. ஈஸியாக அவங்களோட பொசிஷனை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ நீங்கள் கவனிங்களே, டோட்டல் எத்தனை பேர், 35 பேர் ப்ளஸ் 1, அப்போது 36 அப்படின்னு கிடைக்கும். இப்போது இதில் கமல் நம்ம எடுத்துக்கிறோம். கமல் பார்த்தோம் அப்படின்னா பாட்டம்ல இருந்து 7வது பொசிஷன் தானே. இப்போ ப்ளஸ் 7. இப்போது டாப்போட வேல்யூ என்ன வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் மொத்தத்துக்கு 36ன்னு கிடைக்கும். ரொம்ப சிம்பிளா 29ன்னு இருக்கா, 29ன்னு இருந்துச்சுன்னா அந்த மொத்த டோட்டல் 36ன்னு கிடைக்கும். அப்போ கமலோட பொசிஷன் பாட்டம்ல 7வது பிளேஸு, டாப்ல இருந்து 29வது பிளேஸு. புரிஞ்சா உங்களுக்கு? இப்போ மேல இருந்தே நம்ம யோசிக்கணும். ஏன் அப்படின்னா ரமேஷ்ல இருந்து கமல் எத்தனாவது இடம்னு சொல்லிட்டாங்க. அப்போ இங்க சுரேஷ் மேல இருந்து 9வது இடம், சுரேஷ் மேல இருந்து 9வது இடம், கமல் பார்த்தோம்னா மேல இருந்து 29வது இடம்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது ரெண்டுக்கு இடையில மொத்தம் எத்தனை பேர், 20 பேர் இருக்காங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னா 20 பேர்த்துல நடுவுல அந்த 10வது ஆளு அப்படி இல்லை அப்படின்னா 10 பேர்த்த நம்ம கூட்டணும் அப்படின்னா 19வது பிளேஸ்ல தான் யார் இருக்கா, ரமேஷ். அந்த 2 பேத்துக்கு நடுவில் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. அப்போ அந்த 19வது பிளேஸ்ல தான் 9க்கும் 29க்கும் இடையில 19ங்கிறது தான் நடு பிளேஸு. அப்போ நடு பிளேஸில் தான் யார் இருக்குது, ரமேஷ் இருக்காரு. இப்போ இங்கே ரமேஷ்ல இருந்து எத்தனாவது இடத்துல தள்ளி யார் இருக்கான்னு கேட்குறாங்க, கமல் இருக்கான்னு கேட்குறாங்க. அப்போ 19ஓட ஒரு 10 ஆட் பண்ணா தானே 29. அப்போது பீங்க அந்த 10 அப்படிங்கிறதா அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளாகவே இதே கான்செப்ட், இந்த ஒரு ட்ரிக்கை நீங்கள் மைண்டில் வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 185வது கொஸ்டின் பாருங்க. இது ஒரு ப்ராபபிலிட்டி நிகழ்தகவு கான்செப்ட் தான். இருமுறை ஒரு பகடை உருட்டும் போது கூடுதலாக பகா எண் கிடைக்க நிகழ்தகவு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு ஷார்ட்கட்டே இருக்கு. இப்போ இதில் என்ன ஷார்ட்கட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஒரு பகடை 2 முறை உருட்டுறாங்க. அதாவது 2 பகடை யூஸ் பண்ணாலும் சரி, ஒரு பகடை 2 முறை யூஸ் பண்ணாலும் சரி, மொத்த ப்ராபபிலிட்டி 36 தான். ஸோ அதில் எந்த டவுட் இருக்கக்கூடாது. ஏன்னா இப்போ எல்லாத்துலேயும் 36 இருக்குது, இந்த ஒன்றில் மட்டும் 18 இருக்குது. அப்போ 36 ஏதோ சிம்பிளிஃபிகேஷன் பண்ணியிருக்கலாம், அதை 18ங்கிற சொல்லலாம். ஆனால் இது ஆன்சருங்க அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ண முடியாது. ஆனால் டிவைடில் 36 அப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போது கூடுதல் பகா எண் கிடைக்க நிகழ்தகவு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கூடுதல் பார்த்தோம் அப்படின்னா இருக்கையிலே மினிமம் கூடுதல்ங்கிறது. இப்போ ஒரு பகடையில் 2 பகடைங்கிறது சொல்லலாம் அப்படின்னா மொதல் பகடையில் 1, 2வது பகடையில் 1 அப்படின்னு பார்த்தோம்னா மினிமமே 2 தான். அப்போது மினிமமாக கூடுதல் எங்கேருந்து ஆரம்பிக்கும்னா 2லேருந்து ஆரம்பிக்கும். இப்போ 2, 3, 4, 5, 6, 7, 8,
8 9 10 11 12. ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தோம்னா ஒரு பாடல் 6 இன்னொரு பாடல் 6ன்னு தான் மொத்தத்துக்கு 12. இதுதான் கூடுதல் கிடைக்க வாய்ப்பு. இப்போது இதுக்கு ஒரு ஷார்ட்கட், இந்த ஷார்ட்கட்டை மைண்டில் வச்சிங்க அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். என்ன ஷார்ட்கட் அப்படின்னா, இங்கே அதாவது ஃபார்வேர்டில் 1 2 3 4 5 6ன்னு போடுங்க. அதே போல் ரிவர்ஸில் இருந்தோம் 1 2 3 4 5. இந்த 6ங்கிறது எல்லாத்துக்குமே காமன், 2 சைடு ஃபார்வேர்டுக்கு ரிவர்ஸுக்கும் காமன். ஸோ இந்த ஷார்ட்கட் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2ன்னு கூடுதல் வரக்கூடிய பாசிபிலிட்டி ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் இருக்குது. 3ன்னு கூடுதல் வரக்கூடிய பாசிபிலிட்டி 2 தான் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 1, 2 2, 1 இந்த மாதிரி இந்த 2 பாசிபிலிட்டி தானே இருக்குது கூடுதல் வர்றதுக்கு, 3 வர்றதுக்கான பாசிபிலிட்டி. இதுதான் ஷார்ட்கட்டு. ஓகேவா, ரைட். இதுவும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி ட்ரிக்கு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கூடுதல் எந்த நம்பர் கேட்டாலும் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. அதே போல் நீங்கள் மற்றதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ 8 அப்படின்னு பார்த்தோன்னா 5 பாசிபிலிட்டி இருக்கும். 4, 4 2, 6 6, 2 3, 5 5, 3 இந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகேவா, ரைட். ஸோ இப்போ தான் அவங்க கேட்குறதுக்கே வரோம். பகா எண் கிடைக்க நிகழ்தகவு தானே. நம்மளோட பகா நம்பர் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். 2 3 5 7 11 இது மட்டும்தான் பகா எண். எதுக்குள்ள? 12க்குள்ள, 2லேருந்து 12க்குள்ள. ஓகேவா, இப்போது கீழே இருக்க அந்த பாசிபிலிட்டி தான் நோட் பண்ணுங்க. ஒரே ஒரு 2ன்னு கிடைக்கிறதுக்கு ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான். 3ன்னு கிடைக்கிறதுக்கு 2 பாசிபிலிட்டி. 5ன்னு கிடைக்கிறதுக்கு 4 பாசிபிலிட்டி. 7ன்னு கிடைக்கிறதுக்கு 6 பாசிபிலிட்டி. ஓகேவா, இதே இது ரிவர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா 11ன்னு கிடைக்கிறதுக்கு 2 பாசிபிலிட்டி. இதை கூட்டுனீங்க அப்படின்னாவே மொத்த பாசிபிலிட்டி என்ன, அதாவது 36ல் எத்தனை பாசிபிலிட்டி இருக்குங்கிறத தெரிஞ்சிடும். 10 + 5 15. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ரொம்ப ஈஸியான இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணியே ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு டைம் இந்த மாதிரி ஜோடியில் வந்துட்டு நீங்கள் 2 என்ன 3 என்ன வரும் 5 என்ன வரும் அப்படிங்கிறத கெஸ் பண்ணி நீங்கள் நோட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப்ல இருந்தால் கொஸ்டின். 1657 மற்றும் 2037 ஆகிய எண்களை வகுக்கும்போது முறையே 6 மற்றும் 5 மீதியை தரக்கூடிய மிகப்பெரிய எண் யாது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி 2 நம்பர் கொடுத்துட்டு அது வகுக்கும்போது ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஏதோ ஒரு நம்பரை நம்ம டிவைட் பண்ண போகிறோம். டிவைட் பண்ணும்போது மொதல் நம்பரை வகுக்கும்போது மீதி 6 கிடைக்குது, 2வது நம்பரை வகுக்கும்போது மீதி 5 கிடைக்குது. இந்த மாதிரி மீதி கொடுத்துட்டாவே அந்த சம்மந்தப்பட்ட நம்பரோட அந்த மீதியை மைனஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் பெர்ஃபெக்டாக என்ன நம்பர் டிவைட் பண்ணும் அப்படிங்கிறது தெரியும். அப்போது 1657ல் 6 போனுச்சுன்னா 1651. ஓகேவா, அடுத்தது 5 மைனஸ் பண்ணோம்னா 2032. ஓகேவா, இப்போது இந்த 2 நம்பரை யூஸ் பண்ணி கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது வராது அப்படிங்கிறத ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். இப்போது 5 பாருங்கள், ஒரு நம்பர் 5ன்னு முடியுது அப்படின்னா அது எப்போ முழுசாக டிவைட் பண்ணும், லாஸ்ட்டில் 5 0ன்னு வந்தால் தான். ஆனால் நம்மளுக்கு இந்த மீதியெல்லாம் கழிச்ச போக மீதி வந்திருக்க நம்பர் என்ன 1 2ன்னு இருக்குது. அப்போ கண்டிப்பாக 95 முழுசாக டிவைட் பண்ணாது. அதே போல் இங்கே ஈவன் நம்பர் இருக்கா 4, ஈவன் நம்பரோட எந்த ஒரு மடங்குமே ஈவன் நம்பராக இருக்கும். அப்போது இன்னொரு ஒரு ஈவன் நம்பராக தான் அதை டிவைட் பண்ணுமே தவிர ஆன் நம்பரை டிவைட் பண்ணாது. மீதி 1 வந்தாது நிற்கும் அட்லீஸ்ட். ஓகே, அப்போ இங்கே இந்த நம்பர் ஈவன் நம்பராக இருந்தாலுமே கூட இந்த நம்பர் ஆட் நம்பர். அப்போது 254 டிவைட் பண்ணாது. அப்போ ஒரே ஒன்று ஆப்ஷன் பியாக இருக்கலாம் அல்லது ஆப்ஷன் சியாக இருக்கலாம். இப்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் 381 கூட நீங்கள் டிவைட் பண்ண முடிஞ்சால் டிவைட் பண்ணிடலாம். இதையும் ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். எப்படின்னு பார்த்தோன்னா இப்போ அடுத்த பெரிய நம்பராக எடுக்கணும். ஏன்னா மிகப்பெரியனால பெரிய நம்பர் நான் எடுக்கிறேன். இப்போ 1 நம்மளுக்கு இதை டிவைட் பண்ணும்போது லாஸ்ட்டில் 1ன்னு முடியணும். அப்போது 381 சூஸ் பண்ணோம் அப்படின்னா லாஸ்ட்டில் 1ன்ட்டு வர நம்பர், அப்படி இல்லை அப்படின்னா 11ன்னு வந்தால் மட்டும்தான் அது டிவைட் ஆகும். வேற எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணாலுமே இல்லை யூனிட் டிஜிட் மாறும்ல. அப்போது 11 இங்கே 381 மல்டிபிள் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 11 மல்டிபிள் பண்ணோம்னா இதுவே 3000 சம்திங் போயிடுது. இதை தவிர்த்து வேறு எதாலையும் டிவைட் பண்ணவும் முடியாது. அப்போ 381 வராது. ஈஸியாக நான் கெஸ் பண்ணிடுறேன், ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். அப்போது ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். சார் இப்போ இதை எப்படி நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 127 இருக்குது,
லாஸ்ட்டில் நம்மளுக்கு 1 கிடைக்கணும். அப்போ எதால் மல்டிப்ளை பண்ணலாம்? 3ஆல் 1 3 21 3ஆல் மல்டிப்ளை பண்ணலாம் அல்லது 13ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ 3 அப்படிங்கிற போது 300 சம்திங் தான். அதே இது 13ங்கிற போது ஃபஸ்ட்டு 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1270, மறுபடியும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணனா 3 21க்கு 1 பேலன்ஸ் 2 2 6 6 2 8. ஓகே, அடுத்து 1 3 3. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணி பாருங்கள். 1 15 5 பேலன்ஸ் 1 இங்கே 6 1 1651 வந்துடுதா? அப்போது ஆப்ஷன் சி தான் அதற்கான பாசிபிள் அப்படிங்கிறத கரெக்டாக கெஸ் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இதுவும் எல்சிஎம் கான்செப்ட் தான், அது ரிமைண்டர் கான்செப்டில் 1356 1868 மற்றும் 2764 ஆகிய எண்களை வகுக்கக்கூடிய பெரிய எண்கள் மீதி 12 கிடைக்கும் எனில் அந்த எண் எதுவாக இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. முன்னாடி உள்ளதில் தனித்தனி மீதியாக இருந்தது. இங்கே பார்த்தோம்னா கீழே இருக்க நம்பர் எந்த நம்பர் சூஸ் பண்ணாலும் மீதி என்ன தான் கிடைக்கும்? 12ன்னு கிடைக்கும். அப்போது எல்லாத்துல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்? இந்த 12 மைனஸ் பண்ணிடலாம். மைனஸ் பண்ணிவிட்டு மற்ற நம்பரை செக் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே என்ன வரும்? 1342ன்னு கிடைக்குமா? 44ன்னு இருக்கும். அடுத்தது 1856. ஓகே, 1856. அடுத்ததில் 12 மைனஸ் பண்ணோம்னா 2752. இதுதான் அந்த 12 மைனஸ் பண்ணி அந்த நம்பர். இப்போ இதுக்கு மிகப்பெரிய நம்பர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹச்சிஎஃப் தான் எடுக்கணும். இந்த மாதிரி பெரிய நம்பர் கொடுத்து ஹச்சிஎஃப் கேட்குறாங்கன்னா நீங்கள் யூக்ளிட் மெத்தட் டிவைட் பண்ணுற மாதிரி பெரிய நம்பர் அதுக்கு அடுத்து உள்ள பெரிய நம்பர் இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். அப்போது 2752, இன்னொன்று 1856. இப்போ இதில் ஒரே ஒரு டைம் தான் வரும். ஓகேவா? இந்த ஒரே ஒரு டைம் மைனஸ் பண்ணிட்டோம்னா மீதி எவ்வளோங்கிறத பாருங்கள். 6 5 8 1. இப்போ மைனஸ் பண்ணுங்கள். இங்கே 12ல் 6 போனுச்சுன்னா பேலன்ஸ் 6. இங்கே 4 தான் இருக்குது. அப்போ 14. 14ல் 5 போனுச்சுன்னா பேலன்ஸ் 9. இங்கே 6. அப்போது 16ன்னு இருந்துச்சுன்னா 16ல் 8 போனுச்சுன்னா 8. ஓகேவா? இது கேன்சல் ஆயிரும். இப்போ மீதி 896 இருக்குது. இந்த 896 தான் நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த இருக்க 1856 நம்ம டிவைட் பண்ண பார்ப்போம். அப்போ டிவைட் பண்ணலாம் பார்த்தோம்னா 2 டைம்ஸ் தான் இங்கே டிவைட் ஆக பாசிபிள் இருக்குது. 6 12க்கு 2 பேலன்ஸ் 1 பேலன்ஸ் 6 12க்கு 2 பேலன்ஸ் 1 0 0.1 19 19க்கு 9 பேலன்ஸ் 1 16 1 17. ஓகேவா? இப்போ மீதி எவ்வளோன்னு பாருங்கள். இங்கே 4, இந்த இடத்துல 1 15 அப்படின்னா 6 64 இருக்குது. இதெல்லாம் கேன்சல் ஆயிரும். அப்போது நம்மளுக்கு என்ன அப்படின்னா 64ங்கிறது தான் ஆப்ஷனில் இருக்குது. 124 260 156 எதுவும் இல்லை. 64 தான் பாசிபிள் இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சருங்கிறத இந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிடலாம். சார் நீங்கள் அடுத்த ஸ்டெப் எதுவுமே பண்ணவே இல்லை அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா, ஒன்று இதை விட ஆப்ஷனில் இந்த 64 விட சின்ன நம்பர் இருந்தது அப்படின்னா நீங்கள் அடுத்த ஸ்டெப்பு போகலாம். இப்போ சின்ன நம்பர் இல்லை, இருக்கிறதுலே மினிமம் 64 தான் இருக்குது. ஒன்று 896 இருந்ததுன்னா அதை நம்ம யோசிக்கலாம். அடுத்த ஸ்டெப் வச்சு நம்ம யோசிக்கலாம். ஓகேவா? இங்கே அதுவுமே இல்லை, ஒன்லி 64ங்கிற போது 100% வந்து இதுதான் ஆப்ஷன் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணலாம். ஆப்ஷன் ஏதா அதற்கான சரியான ஆன்சர்ஸ். இந்த மாதிரி பாதி ஸ்டெப்லேயே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த குரூப் 1ல் கேட்டிருக்க ஒவ்வொரு கொஸ்டினுமே நம்மளை தெளிவாக யோசிக்க வைக்கும். நம்ம பேசிக் லெவலில் இருந்துகிட்டே நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது. நல்லா தெரியுது அப்படின்னு நினச்சக்கூடாது. ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது டிஃபிகல்ட்டியை வந்து நம்ம எதிர்பார்க்கணும். இன்னும் கொஞ்சம் கஷ்டமான சம்மு கேட்கணும், கஷ்டமான சம்மு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்க தான் நம்ம மைண்ட் அளவில் நம்ம ரெடி ஆகும். எக்ஸாம் ஹாலில் நம்மளுக்கு ஈஸியாக இருந்தால் சந்தோஷப்படுறது, அதே போல் கஷ்டமாக இருந்துச்சுன்னா உடனே மைண்டு அப்செட் ஆகிறது, இந்த மாதிரி நிலமை இருந்துச்சுன்னா நம்மளால் எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியாது. அப்போது கஷ்டமான அளவில் கூட நம்ம கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா தான் எந்த சூழ்நிலையும் நம்மளால் சமாளிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த மேக்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸை ரெகுலராக பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டில் ஒவ்வொரு டாபிக் இண்டிவிஜுவல் டாப்பிக்கை நிறையா கொடுத்துருக்கு. ஸோ அதெல்லாமே நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணுற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.